அக்கறை பற்றி இள- அக்கறை பற்றி இளமானி பட்டப்பயனர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் பல்கலைக்கழக கனவோடு காத்திருக்கும் வணிக பிரிவு மாணவர்களுக்கான ஆலோசனை வழிகாட்டல் நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் எமது வளவாளர்களான ஏஜி அஹமட் ஷரஃப், ஆர் லஃப்ரி அஹமட், என் ஹிபா என அனைவருக்கும் மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு, காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு பின் பல்கலைக்கழக அனுமதி, பாடநெறி தேர்வு மற்றும் எதிர்கால திட்டமிடல் தொடர்பான பல சந்தேகங்கள் மாணவர்களிடத்தில் உருவாகின்றன. அவற்றை தெளிவுபடுத்தி சரியான வழிகாட்டலை வழங்குவதற்காக இந்நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வானது உங்கள் சந்தேகங்களை தீர்த்து சரியான துறையை தேர்ந்தெடுக்க உதவும் எனும் நம்பிக்கையுடன் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்று இந்த அரிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் நிகழ்வானது ஆரம்பமாகின்றது. நான் பேசுறது கேக்குதா? ஓம், கேக்குது. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷரஃப், வயம்பு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி. லஃப்ரி. ஓகே, இந்த செஷன்ல நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு த ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போறோம். அதோட டிகிரி ப்ரோக்ராமுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போறோம். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் பிகாம். அடுத்தது வந்து அதனுடைய தொடர்புடைய கோர்ஸ். அடுத்தது ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஓகே, முதலாவது வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து முதலாவது வந்து யூனிக்னஸ். என்ன யூனிக்னஸ் சொல்லிச்சுன்னா, அது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரி வந்து முக்கியமாக ஒரு தனித்துவமான ஒரு டிகிரி. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, எக்ஸாம் எழுதுற வந்து பல லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி அதுல குறிப்பிட்ட சில 1000 பேர்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கிறது. வேற ஒருவருக்கும் என்ன செய்யறல அந்த சான்ஸ் கிடைக்கிறல்ல. ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, கூட வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மட்டும்தானே. பிரைவேட்ல 1-2 பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை தவிர வேற இடத்தையும் வந்து என்ன ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து இன்டர்நேஷனல் ரெகக்னைசேஷன். எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்காட டிகிரி என்று சொல்லிச்சுன்னா வேர்ல்டு வைடா ஃபுல்லா ஃபேமஸ். லைக் யூகே இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், எல்லா இடத்தையும் வந்து ஃபுல் ஃபேமஸ். என்ன ஸ்ரீலங்காட டிகிரி என்று சொல்லிச்சுன்னா இப்பயும் ஃபேமஸ். நல்லா நமக்கு எல்லாரும் தெரியும், நம்மளோட நானாமரெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. ஸ்ரீலங்காட உதாரணத்துக்கு மொரட்டோ கீவஸ் எடுத்தா, மொரட்டோ கீவஸ் வந்து என்ன வேர்ல்டு வைட் ஃபேமஸ். ஏன் RICS அப்ரூவல் அப்படி இப்படி ஒவ்வொரு அப்ரூவல் இருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோஆப்ரேட் ரெகக்னைசேஷன். அதனால தெரியும், ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் என்ன நடக்குது, கெரியர் ஃபேர்ஸ் நடக்குது. வழி அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், அங்க இங்க இருக்கட்டும், பெருசா நடக்கிறது வந்து ரேர். இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் வந்து கெரியர் ஃபேர்ஸ் நிறைய நடக்கிற. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில போனா யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி போனா தான் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பிடிப்பாடுற. அதே மாதிரி இங்கிலீஷ் பிடிப்பாடுற. அடுத்து வந்து சிங்களம் பிடிப்பாடுற. அது நல்ல ப்ரெசன்டேஷன் செய்ய வார. கிளப்புகளுக்கு சேர்ந்தது பிறகுதான் என்ன முன்னுக்கு வந்து நாம பேசணும், பழகணும் என்று சொல்லி வார. மற்றது ப்ரெசன்டேஷன் செய்யறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்ப வரும் என்று சொல்லி சொன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகுதான் என்ன செய்யும் வரும். லஃப்ரி. ஓகே, நாம விஷயத்துக்கு வருவோம். இப்போ கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து 9 பிரதானமான கோர்ஸுகள் இருக்கு. முதலாவது மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது பிகாம், மூணாவது மேனேஜ்மெண்ட் பப்ளிக் பாலிசி. இது வந்து ஜெயப்ரோ யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்பெஷல் கோர்ஸ். அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூவேஷன், ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி. அடுத்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இது வந்து ட்ரிங்கோலையும் வவுனியாவிலையும் தான் இருக்கு. அடுத்தது வந்து பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹானர்ஸ். இது வந்து BIS சொல்ற ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில இருக்கு. அடுத்து வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கலனி யூனிவர்சிட்டியில் இருக்கு. அடுத்து வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வவுனியா யூனிவர்சிட்டி. அடுத்து புதுசா வந்து சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்ரா விக்ரமாராஜ் யூனிவர்சிட்டியில இருக்கு. ஓகே, கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கொமர்ஸ். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து 12 யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. அந்த 12 யூனிவர்சிட்டியில இலங்கையில 12 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து 11 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கு,
மேனேஜ்மெண்ட் பொதுவா எல்லா இடத்தையும் வந்து ஃபெக்கல்ட்டியா வந்து ஃபெக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கொமர்ஸ் தானே இருக்கு. லைக் வயம்பை எடுத்துக்கொண்டு சொல்லிச்சுன்னா அங்க மட்டும்தான், அங்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் என்னென்னு சொல்லிச்சுன்னா பிசினஸ் ஸ்டடிஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்கு. அதே மாதிரி மொரட்டுவில மேனேஜ்மெண்ட் கொமர்ஸ் இல்லாததால அங்க வந்து ஃபெக்கல்ட்டி ஆஃப் பிசினஸ் சொல்றேன். லவ்ரி. ஓகே, இப்போ மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த விஷயத்துக்கு வருவோம். மேனேஜ்மெண்ட் என்று சொல்லிச்சுன்னா மேனேஜ்மெண்ட் வந்து போன முறை 2024 ஏலவல் எழுதின ஆட்களுக்கு 2025 யூனிவர்சிட்டி கிடைச்சு. அதுல வந்து என்ன செஞ்சிருந்தா 5424 பேர் தான் என்ன செஞ்சு சொல்லிச்சுன்னா யூனிவர்சிட்டிக்கு எடுத்து. இந்த முறை என்ன செஞ்சிருக்காங்க, 2025 ஏலவல் எடுத்த ஆட்களுக்கு இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா 5474 நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுக்கிற இன்டேக்கை வந்து கூட்டியிருக்காங்க, 50ஆல கூட்டியிருக்காங்க. இது வந்து நான் கதறன் சின்ன போல வந்து 12 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து 11 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு வகையான டைட்டில கொடுக்கும். அதுல வந்து கொழும்பு யூனிவர்சிட்டி வந்து பிபிஏ என்று சொல்லி கொடுக்கும், ஜெயவர்தனபுரம் வந்து பிஎஸ்சி என்று கொடுக்கும், கலனி வந்து பிபிஏ பிபிஎம் என்று சொல்லி கொடுக்கும், ஜஃப்னா பிபிஏ, ருஹுனு வந்து பிபிஏ, ஈஸ்டர்ன் பிபிஏ, சவுத் ஈஸ்டர்ன் பிபிஏ, பஜ்ரட்ட பிஎஸ்சி, வயம்ப பிஎஸ்சி, சப்ரகமாவும் பிபிஏ, பெராவும் வந்து இது பிபிஏ. இதுல என்ன சொல்லிச்சுன்னா நீங்க இதுல பார்த்தீங்கன்னா வழங்கும் கொழும்பு வந்து 1.6742 வந்து இருக்கு. அதுக்காக கொழும்பு தான் கூட, ஜெயவர்தனபுர குறைய, கலனி குறைய அப்படி என்று சொல்லிச்சுட்டு அப்படியே இல்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா மோஸ்டா வந்து டிமாண்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா ஜெயவர்தனபுரம் தான் மேனேஜ்மெண்ட்டுக்காக கூட டிமாண்ட். இது வந்து ஜட் ஸ்கோரை தீர்மானிக்கிறது வந்து புள்ளியல் தான். புள்ளியல் என்ன செய்யும், கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு ஒரு இந்த 1.6742 எடுத்த ஒரு ஆள் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லிச்சுன்னா அவர் போய்ப்பார். மினிமம் குறைஞ்ச ஜட் ஸ்கோர் என்ன வரைக்கும் கொழும்பு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் வரைக்கும். அதே மாதிரி ஜெயவர்தனபுரைக்கு வந்து 1.6590 வந்து குறைஞ்சது. அப்ப அதனாலதான் வந்து அதுக்காக வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் பண்றல மேனேஜ்மெண்ட்டுக்கு அது பெஸ்ட் இது பெஸ்ட்னு சொல்லி ரேங்க் பண்றல. இதால தானே என்ன நடந்திருக்கு, அது கூடி குறைஞ்சு வந்திருக்கே இது. அப்புறம் அடுத்தது. ஓகே, இப்ப விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், மேனேஜ்மெண்ட் வந்து 4 வருஷ டிகிரிங்கிறதால வந்து ஸ்பெஷல் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப யூனிவர்சிட்டிக்கு சில யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகி 3 வீக்ஸ் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை பேரளவுல பிரிச்சு தந்துருவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டோம், நாம இந்தந்த டிபார்ட்மெண்ட் பேரளவுல தான் இருப்போமே ஒழிய தனித்தனி நமக்கு லெக்சர் நடக்க மாட்டா. நம்மளோட செகண்ட் இயர் ஃபுல்லா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்ல தான் என்ன நடக்கும் சொல்லிச்சுன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் வைஸா என்ன செய்யும், லெக்சர் நடக்கும். நல்லா கவனமா கேட்டுக்கணும். யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆன உடனே நம்மளோட ஜட் ஸ்கோரை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இது டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. பிரிக்கக்குள்ள வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா கூட ஜட் ஸ்கோர் எடுத்த ஒரு ஆள் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் போவார். ரெண்டாவது என்ன, அந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இத்தனை பேர் 150 பேர்னு சொல்லிச்சுன்னா 150 பேர் எடுத்து முடிய என்ன நடக்கும், அடுத்து வந்து ஃபைனான்ஸுக்கு போகும். ஃபைனான்ஸ்ல ஒரு 150 பேர் எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஃபைனான்ஸ் எடுத்து முடிய அட்மினுக்கு போகும். அந்த ஓர்டர் தான் அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது வந்து எக்கனாமிக், அடுத்தது வந்து எக்கனாமிக், ஹெச்ஆர்எம், மார்க்கெட்டிங் சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கு. இதுல வந்து நல்ல கவனமா பார்க்கணும். என்ன உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல, 2023 ஏலவல் எழுதின ஒரு ஆள், டிஸ்ட்ரிக்ட் 12 வந்த ஒரு ஆள் வந்து 1.89 சட் ஸ்கோர் ஆடுற. நாம என்ன சொல்லுவோம், 1.89 எடுத்தா அவர் என்ன ஜெயவர்தனபுரம் போய் தருவார் என்றா நாம செல்லுவோமே ஒழிய, இப்ப போய் அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார், நான் ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி தான், எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்க இருக்கு, அக்கௌண்டிங்கும் இல்லை, ஃபைனான்ஸும் இல்லை, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மூணாவது இடத்த என்ன செஞ்சிருக்கார் அவர் இருக்கார். இதுக்கு சட் ஸ்கோர் என்ன 1.89. அப்ப என்ன செய்யணும், நமக்கு சட் ஸ்கோர் வந்து என்ன 1.6 இருக்குன்னு போது நாம என்ன செய்யணும், என்ன செய்யப்படா ஜெயவர்தன புறையோ அதோ இதோ என்ன செய்யப்படா அவசரப்பட்டு போட்டுறப்படா, கொஞ்சம் இப்படி ஒன்று இருக்கலவா இப்படி ஒன்று இருக்கலவான்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். சரிதானே. அதுல நம்ம பெஸ்டா பார்ப்போம். பெஸ்ட்டுக்கு நாம என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆர்டர் போறல இங்க வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, நம்ம அந்த ஆர்டர்ல போகாம டாப்ல இருந்து போவோம். சரிண்ணே, நான் ஒரு ஆர்டர் வச்சுக்கேன். முதலாவது வந்து இதுல இருக்கிற பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் அக்கௌண்டிங். முதல்ல நாம அக்கௌண்டிங்கை பத்தி பார்ப்போம்.
நான் சின்ன போல என்ன செய்வாங்க, ஜட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களோட டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. அதுல என்ன செஞ்சுன்னா ஜாவிரதனபுர அக்கௌண்டிங் தான் நினைச்சுன்னா ஹைலி டிமாண்டும் ஹைலி காம்படிஷனும் கூட. எடுத்தன் கௌதம் சொல்லி போட்டு என்ன செய்வோம்னா இதுக்கு போவோம்னா அதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. நீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் போறலன்னு சொல்லி நான் போட்டோ கொடுக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்பயும் ஒரு ஆள் என்ன செய்யணும், ஹைலி டிமாண்டுங்கிறதால வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய எல்லாரும் என்ன செய்வாங்கடா ப்ரிஃபரன்ஸ்ல வந்து அக்கௌண்டிங் போடுவாங்க, எக்கனாமிக் இது ஃபைனான்ஸ் போடுவாங்க, பிசினஸ் அட்மின் போடுவாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கிடுவாங்க. அதுல என்ன செஞ்சிடும் சொல்லிச்சுன்னா இந்த அக்கௌண்டிங் ஹைலி டிமாண்டுங்கிறதால வந்து ஹைலி டிமாண்ட் ஹைலி டிமாண்டுங்கிறதால என்ன சொல்லிச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட்ல 2 அல்லது 3 பேர் தான் எடுக்கிறேன். சரிதானே, டிஸ்ட்ரிக்ட்ல 2 அல்லது 3 பேர் தான் எடுக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டி ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில இருக்கிற அக்கௌண்டிங் டிகிரி வந்து அக்கௌண்டிங் ஸ்பெஷல் டிகிரி வந்து என்ன சொல்லிச்சுன்னா குளோபல் அண்ட் லோக்கல் ப்ரொஃபஷனல் பாடியால வந்து அக்ரெடிட் பண்ணப்பட்டு இருக்கு. லைக் என்னன்னு சொல்லலாம், சிஏ, சிஎம்ஆ, சிஏஎம்ஏ, ஏசிசிஏ, சிஎம்ஏல வந்து அக்ரெடிஷன் பண்ணப்பட்டு இருக்கு. அடுத்தது வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்பெஷல் இருக்கு தானே, இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா 2 இயர்ஸ் என்ன ஆடிட் ஃபார்ம் ட்ரைனிங் வந்து கட்டாயம், இன்டர்ன்ஷிப் வந்து கட்டாயம். இது என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா அக்கௌண்டிங் ஸ்பெஷலுக்கு மட்டும் சின்ன ஒரு சலுகை தராங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க 3rd இயர்ல என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இன்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஏன் என்று சொல்லிச்சுன்னா இந்த சார்ட் இருக்கு தானே, சார்ட் எடுக்க 2 வருஷம் என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா இது வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது ஆடிட் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இந்த ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்பெஷல் டிகிரி வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த சார்ட்டட், சிஐஎம்ஏ, ஐசிசிஏ, சிஎம்ஏ பேஸ் பண்ணிருக்கிறதால வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்காங்க. யூனிவர்சிட்டி 3rd இயர்ல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது போகலாம், இன்டர்ன் போகலாம். அப்படி இருக்குது. அடுத்து வந்து இப்ப ஒரு ஆள் இப்ப அக்கௌண்டிங் ஸ்பெஷல் முடிக்கிற ஒரு ஆள் வந்து யூனிவர்சிட்டி டிகிரி முடிய எங்கெங்க ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு தானே, இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி ஜோன் கீல்ஸ், ஹேலிஸா இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனில வந்து ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணுவார், சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணுவார், ஃபைனான்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணுவார், அதே மாதிரி ஆடிட் பார்ட்னரா ஒர்க் பண்ணுவார், ஆடிட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவார், அக்கௌண்டனா ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி பப்ளிக் செக்டர்ல வந்து அந்த ஒரு அக்கௌண்டிங் ஸ்பெஷல் முடிச்ச ஒரு ஆள். இது வந்து ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டிக்கு இப்ப நான் சொல்ற இந்த சில சில விஷயங்கள் வந்து ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லை, மற்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து என்ன இருக்கு, அக்கௌண்டிங் ஸ்பெஷல் இருக்கு. அங்கேயும் இந்த விஷயம் எல்லாம் பொருந்தும். ஒரு அக்கௌண்டிங் ஸ்பெஷல் முடிக்கிறாள் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி அதுக்காக நான் பிசினஸ் அட்மின் முடிக்கிறதால் ஜெனரல் மேனேஜரா போகணும்னாதோ அப்படின்னு சொல்லி இல்லை, போகலாம். ஆனா யாரு கூட எலிஜிபிள் என்று சொல்லிச்சுன்னா ஒரு அக்கௌண்டிங் ஸ்பெஷல் முடிக்கிறாள் தான் இதுக்கெல்லாம் மோஸ்டா எலிஜிபிளா இருப்பார். சரிதானே. பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து சென்ட்ரல் பேங்க்ல என்ன செய்யலாம் சொல்லிச்சுன்னா ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்ணலாம். 2வது நான் என்ன செய்யணும் ப்ரிஃபரன்ஸ் ஃபைனான்ஸ் என்று சொல்லிச்சிருந்தேன். ஃபைனான்ஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இதுக்கும் கடும் காம்படிஷன் கூட. இதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டிலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 175 பேர் என்ன செய்வாங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 155. இந்த கணக்கு வந்து ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில 2023 ஏலவல் எழுதினார்கள் எடுத்த கணக்கு. 175 பேர்ல 155 பேரை என்ன செஞ்சாங்க எடுத்திருக்காங்க. இதுவும் ப்ரிஃபரன்ஸ்ல தான் பெறும். நாம தேவை நம்ம நல்ல சர்ச் ஸ்கோர் அக்கௌண்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இல்லை எனக்கு அக்கௌண்டிங் தேவையில்லை, நான் இது ஃபைனான்ஸ் போட போறேன், ஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு அக்கௌண்டிங் செகண்ட் போட்டு நாம போகலாம். அப்படி ஒன்று இருக்கு. இந்த முடிவுல வந்து இப்படி இந்த ஃபைனான்ஸ்ல வந்து என்னென்ன பத்தி படிப்போம்னு சொல்லிச்சுன்னா கோர்பரேட் ஃபைனான்ஸை பத்தி படிப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி படிப்போம், ஃபைனான்சியல் மார்க்கெட் பத்தி படிப்போம், அதே மாதிரி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனை பத்தி படிப்போம். இப்படி இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா ரிசர்ச் செய்யணும். இந்த ஃபைனான்ஸ் இது வந்து ஃபைனான்ஸ் ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்து வந்து பேங்கிங் சம்மந்தப்பட்டது இருக்கும், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு இருக்கும். ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு இன்டர்ன் போகணும் தானே, 3rd இயர்ல 4th இயர்ல தான் இன்டர்ன் போகலாம். 4th இயர்ல என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்மள ஆடிட் ஃபார்ம் போக விட மாட்டாங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து நம்ம ஃபுல்லா படிக்க போறது வந்து ஃபைனான்ஸ்ல வந்து ஃபுல்லா படிப்போம், ஃபைனான்ஸ் செக்டர் சம்பந்தமா தான் படிப்போம், அக்கௌண்டிங் சம்பந்தமா அதுக்குள்ள படிக்க மாட்டோம். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்மள கட்டாயம் நம்மளோட இன்டர்னை வந்து ஃபைனான்ஸ் சைட்ல வந்து இன்டர்ன் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க.
அடுத்தது வந்து இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி பார்த்தோம் சொல்லிச்சுன்னா ஃபைனான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம், அது சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணலாம், சிஇஓவும் ஒர்க் பண்ணலாம், பேங்கிங் ப்ரொஃபஷனல். நிறைய நிறைய பேங்க்ல வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா, பேங்குக்கு ஒரு வேலைக்கு போனோம்னு சொல்லிச்சுன்னா பேங்க்ல கேட்பாங்க, பேங்க் மேனேஜர் பொசிஷனுக்கு போனா ஃபைனான்ஸ்ல வந்து ஸ்பெஷல் முடிச்சாக்களை தான் என்ன செய்வாங்க, கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்க பார்ப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து பிஎஸ்சி அட்மின், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது இது எப்படி இருக்குமென்று சொல்லிச்சுன்னா, இந்த கோர்ஸ் மாடியூல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஃபவுண்டேஷனை வச்சு ஃபுல்லாக நமக்கு இது நடக்கும். இது எலெக்ஷன் நடக்கும். எப்போ இருந்து தேர்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வரைக்கும். செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா எல்லாருக்கும் பொதுவாக தான் நடக்கும். தேர்ட் இயர்ல என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா வேறு வேறு நடந்துக்கு போகும். அடுத்தது வந்து இந்த பிஎஸ்சி அட்மின் வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா ஐடி பேஸ் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதுக்கும் வந்து என்ன செய்யலாம், நான் சின்ன போல என்ன இந்த அதில் இது முடிக்கிற அக்கௌண்டிங்ல முடிக்கிறவர் வந்து இதுக்கு தான் போகலாம், ஃபைனான்ஸ்ல முடிக்கிறாள் இதுதான் போகலாம்னு இல்லை, எல்லாரும் எல்லாத்துக்கும் போகலாம். எலிஜிபிலிட்டி கூட யாரு, அந்தந்த ஆள் தான் அந்த அதுக்கு எலிஜிபிலிட்டி. உதாரணத்துக்கு என்ன சொன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அக்கௌண்டிங் சைட்லையும் ஒர்க்குக்கு போகலாம், ஃபைனான்ஸ் சைட்லையும் ஒர்க்குக்கு போகலாம், ஹெச்ஆர்எம் சைட்லையும் என்ன செய்யலாம் ஒர்க்குக்கு போகலாம், அதே மாதிரி மார்க்கெட்டிங் சைட்லையும் ஒர்க்குக்கு போகலாம், அடுத்து பப்ளிக் சைட்லையும் ஒர்க்குக்கு போகலாம். அடுத்தது வந்து நாம எதை பார்ப்போம்னு சொல்லிச்சுன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இதில் இருக்கு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்ப்போம். இது வந்து என்ன செய்ய முடியுதுன்னா தேர்ட் இயர்ல இருந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா போயிட்டு இருக்கும். இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், அது மாதிரி பேங்கிங், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், அடுத்து வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், அதுகளை பற்றி படிப்போம். இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி பார்த்தோம் சொல்லிச்சுன்னா பப்ளிக் இன்ஸ்டிடியூட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணலாம், அடுத்து கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், இதுக்கும் ஆடிட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். அடுத்தது வந்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தது இருக்கிறது பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நம்ம தனியாக பார்ப்போம், என்ன அதுக்கு புறவு இருக்கிற அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ வந்து நாம இதை பார்ப்போம், ஆப்பரேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கீழே இருந்து மேலே இருக்கிறது. இது வந்து என்ன செய்யும் சொல்லி இந்த கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில தேவைகளை வந்து அடிப்படையாக என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா வச்சு இந்த கோர்ஸ் முடிவில் என்ன செய்யும் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிசர்ச் சம்பந்தமா இருக்கும். அடுத்தது இந்த இந்த இதை ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எடுக்கிறதால வந்து நம்மளோட பர்சனாலிட்டி ஸ்கில் என்ன செய்யும், ட்ரெயின் ஆகும். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு கேஸ் ஸ்டடி செஞ்சு ஒர்க் ஷாப் செய்யறாப்புல இருக்கும். அடுத்தது வந்து ஃபேக்டரி விசிட் பண்றாப்புல இருக்கும். அடுத்தது இண்டஸ்ட்ரி இன்ட்ரக்ஷன் செஷன் இருக்கும். இதுக்கு லாஸ்ட் இயர் இன்டர்ன் போகணும், அதே மாதிரி ரிசர்ச் வந்து கட்டாயம். அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் என்டர்பிரினர்ஷிப். இதை ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எடுக்கிறதால வந்து என்னென்னு சொல்லி கோர்ஸ் மாடியூல் எப்படி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா முயற்சியாண்மை என்டர்பிரினர்ஷிப் அது சம்பந்தமா இருக்கும். இதுல வந்து நாம என்ன எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் சிறிய நடுத்தர அளவு வணிகம், அதுகள் சம்பந்தமா பார்ப்போம். அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப், வணிகத்தை எப்படி ஆரம்பிக்கிற அதுகள் சம்பந்தமா படிப்போம். அடுத்தது பிசினஸ் பிளானிங், அதுகள் சம்பந்தமா படிப்போம். அடுத்தது என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ், முயற்சியாண்மை ஸ்கில்ஸ் சம்பந்தமா படிப்போம். இதுல வந்து 2 ஸ்பெஷல் செய்யலாம் ஒரு ஆள். இதுல வந்து பிசினஸ் என்டர்பிரினர்ஷிப் சம்பந்தமாகவும் ஸ்பெஷல் செய்யலாம், அடுத்தது கோர்பரேட் என்டர்பிரினர்ஷிப் சம்பந்தமாகவும் ஸ்பெஷல் செய்யலாம். லஃப்ரி அடுத்த ஸ்லைட். லஃப்ரி இல்ல அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்து கொழும்புக்கு வருவோம். கொழும்புல வந்து என்ன விஷயம் என்று சொல்லிச்சுன்னா கொழும்பு வந்து ஜெட் ஸ்கோரை பேஸ் பண்ணி இல்லை, டிபார்ட்மெண்ட் பிரிக்கிற இதை பேஸ் பண்ணி இருக்கும். நம்மளோட ஜிபிஏ யூனிவர்சிட்டிக்கு போனா இது வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லினா செகண்ட் இயர் இதுக்கு தானே, செகண்ட் செமிஸ்டர் எக்ஸாம்ல வந்து நம்மளோட ஜிபிஏ வச்சு தான் என்ன செய்வாங்க டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. அதுல தான் என்ன, இப்போ உதாரணத்துக்கு இப்போ அக்கௌண்டிங்ல நமக்கு A+ அப்படின்னு சொல்லி வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஜிபிஏ கூட அப்படி வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா நம்மள அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுவாங்க. ஃபைனான்ஸ்ல கூட வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஃபைனான்ஸ்ல போடுவாங்க.
இப்படித்தான் என்ன செய்ய போகுது, இதுல வந்து டிபார்ட்மெண்ட் டிவிஷன் வந்து இருக்க போகுது. அடுத்தது வந்து இதுல ஸ்பெஷல் என்ன சொல்லிச்சுன்னா, கொழும்பு 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 மேனேஜ்மெண்ட்ல என்ன ஸ்பெஷல் என்ன சொல்லிச்சுன்னா, ஃபைனான்ஸ் தான் ஆக ஸ்பெஷல். ஏன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ கொழும்புல தானே எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கு. அதால வந்து கொழும்பு ஃபைனான்ஸ் தான் ஆக பெஸ்ட். அது வந்து இது வந்து செகண்ட் இயர்ல வந்து எல்லாருக்கும் சேம் லெக்சர்ஸ் நடக்கும். தேர்ட் இயர்ல தான் என்ன செய்வாங்கன்னா, தேர்ட் இயர் ஸ்டார்ட்ல இருந்து நமக்கு என்ன செய்வாங்க, டிபார்ட்மெண்ட் பிரிச்சு தனித்தனியா லெக்சர்ஸ் நடக்கும். அடுத்த இதுல வந்து என்ன செய்யுங்கன்னா, இது டைட்டில் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹானர்ஸ் இன் ஃபைனான்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, அது அக்கௌண்டிங் இருக்குது, பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லெஷர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஓகே, லவ்ரி அந்த ஸ்லைட். ஓகே, இப்போ கலனிக்கு வருவோம். கலனியில் என்ன ஸ்பெஷல் என்று சொல்லிச்சுன்னா, இங்கே வந்து என்ன டிபார்ட்மெண்ட் டிவிஷன் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஏர்லியா யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆன உடனேயே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லிச்சுன்னா, நம்மளோட ஜட் ஸ்கோர் இருக்கும். ஜட் ஸ்கோரை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருவாங்க. ஆனால் எப்போ டிவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம செகண்ட் இயர் முடிஞ்ச அப்புறம் தேர்ட் இயர்ல என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் தனித்தனியாக லெக்சர்ஸ் நடக்க போகுது. ஜட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க, இவையே டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. இங்கே வந்து ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியை போல இங்கேயும் வந்து ஆக கூட இது இருக்கு. இங்கே வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே வந்து அக்கௌண்டிங்கும் ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியை மாதிரி காம்படிஷன் கூட. அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இங்கே வந்து பெஸ்ட். கலனிய மார்க்கெட்டிங் வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்கு. அது ஏன்னு சொல்ல சொல்லிச்சுன்னா, ஸ்லிம் இருக்கு தானே, ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா, கலனிய மார்க்கெட்டிங் எக்ஸெப்ஷன் கொடுக்குது. அதே மாதிரி சட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. நம்ம போய் 3 வீக்ஸால் என்ன செய்வாங்க, டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் வந்து நடந்துடும். எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் இங்கேயும் இருக்கு. அதே ஹியூமன் ரிசோர்ஸ், அதே மார்க்கெட்டிங், அதே ஹெச்ஆர்எம் அப்படி இருக்கு. அதில் வந்து இதில் ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு சொன்னா, ஆடிட்டிங் அண்ட் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து இங்கே மட்டும்தானே இருக்கு. இந்த ஆடிட்டிங் அண்ட் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வந்து இங்கே மட்டும்தானே இருக்கு. இது என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இதோட கரிக்குலம் எப்படி இருக்கும் சொல்லிச்சுன்னா, ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், ஃபைனான்சியல் கிரைம் நடக்கும், இந்த மத்திய வங்கி கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த கொள்ளை, அதெல்லாம் வந்து கண்டறித வந்து இந்த ஸ்பெஷல் முடிச்சு போனாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இது செய்வாங்க. அடுத்தது வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங், இதுவும் ஒரு தனி டிகிரி ப்ரோக்ராம். இது வந்து வரைய பார்ப்போம். அடுத்தது வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுவும் தனியாக பார்ப்போம். இதுவும் எல்லாம் அங்கே அனுதிக்கு ஓகே. அடுத்தது வந்து பிகாம் சம்பந்தமா பார்ப்போம். ஓகே, பிகாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, போன போன வருஷம் இந்த வருஷம் எஸ்டிமேட் இன்டேக் எல்லாம் ஒன்றுதான், 884. இது வந்து ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி, கலனி யூனிவர்சிட்டி, ஜஃப்னா, ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன், இங்கே தானே இருக்கு. இந்த 5 யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து 11 யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்கு. போன முறை வந்து என்ன நாங்கள் புக் போடக்குள்ள வந்து கலனியை வந்து என்கியூசியில் இருந்து இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா, கலனி வந்து 1.4745க்கு வந்திருக்கு. பிகாமை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி அக்கௌண்டிங் இருக்கும். அக்கௌண்டிங்னு சொல்லிச்சுன்னா, 4 வருஷமும் அக்கௌண்டிங் மெயினாக வச்சு தான் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா, லெக்சர்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுலேயும் எக்கனாமிக் இருக்கு, அவ்வளவு எக்கனாமிக் ஒழுக்கம் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சைடும் அப்பப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து போகும். இதுக்கு ஜட் ஸ்கோர் வந்து கலனிய 1.4745, ஈஸ்டர்ன் வந்து 1.0385, சவுத் ஈஸ்டர்ன் 0.9320. நல்லா பார்த்தா வழங்கும். இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த கந்தரம் பார்த்து தானே, இது மேனேஜ்மெண்ட் ஜட் ஸ்கோர் வந்து குறை இறக்கி, பிகாம் ஜட் ஸ்கோர் வந்து கூட இருக்கு அங்கே ஈஸ்டர்ன் ஒப்படக்குள்ள. அது அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இதில் வந்து எஸ்டிமேட் இன்டேக் வந்து 458. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டிவி இருக்கு. டிவி இல்லை. இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, ட்ரிங்கோ வவுனியா, ட்ரிங்கோமலி ஈஸ்டர்ன் கேம்பஸில் இருக்கிறதும், வவுனியா யூனிவர்சிட்டியில் இருக்கிறதும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கு தான் டிவின்னு சொல்கிறேன்.
மேனேஜ்மெண்ட் ஸ்டடி 458 பேர் எடுக்கிற. இது என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த 60% 40% இருக்கு. அது சொல்லலாம். அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைட். ஓகே, இது இதில் இருக்கி நல்லா பாருங்க. 458 பேர் எடுக்கிற. இது எப்படி என்று சொல்லிச்சுன்னா இதுக்கு வந்து கொமன் கோர்ஸ். இது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்றது வந்து கொமர்ஸுக்கு மட்டுமண்டு இல்லை, ஆர்ட்ஸ் ஆக்களும் பெறலாம், மற்ற ஸ்ட்ரீம் ஆக்களும் பெறலாம். அதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த வவுனியா யூனிவர்சிட்டியிலேருந்து வார ஆக்களுக்கு 60% ஆக்களுக்கு வந்து கொமர்ஸ். வவுனியா யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிற ஆக்கள் வந்து 60% ஆக்கள் கொமர்ஸ் ஆக்களும், ட்ரிங்கோ ஈஸ்டர்ன் கேம்பஸில் இருக்கிறது வந்து 40% ஆக்கள் வந்து கொமர்ஸ்லேருந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா செலக்ட் ஆகப்படுவாங்க. அதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து 3 years டிகிரியாக தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 4 years செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற ஜிபிஏ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளை அங்கீகரிக்கணும். அதே மாதிரி செனட்டும் வந்து அங்கீகரிக்கணும். இதில் வந்து வவுனியா யூனிவர்சிட்டி என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா டைட்டில் தருது என்னன்னு சொல்லிச்சுன்னா பிபிஎம் சொல்லி டைட்டில் தருது. ட்ரிங்கோ கேம்பஸ் எப்படி டைட்டில் தருதுன்னு சொல்லிச்சுன்னா பிஎஸ்சி சொல்லி டைட்டில் தருது. ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். ஓகே, இது வந்து ஒரு வெரி ஃபேமஸான கோர்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸ். இது வந்து கலனி யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. அடுத்த ஸ்லைட். ஓகே, இது வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா 81 பேர் தான் எடுக்கிற. இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த பாடம் எக்கனாமிக்ஸ் வேணும், அக்கௌண்டிங் இருக்கணும். அதுக்கு கீழே வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஐசிடி, நம்மளோட கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள வர எல்லா 3 பாடமும் இதுக்குள்ள வரும். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா 3 எஸ் எடுத்தாக்கானும் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓ லெவலில் வந்து என்ன வேணும்னு சொல்லிச்சுன்னா இங்கிலீஷில் சி வேணும், மெத்ஸ்லையும் சி வேணும். இதுக்கு வந்து அவங்க கொடுக்குற டைட்டில் வந்து என்னென்னு சொன்னால் பிபிஎம். நம்ம கந்தரம் கலன் யூனிவர்சிட்டியில் பார்த்தோமே பிபிஎம்னு டைட்டில் தருவாங்க. கலன் யூனிவர்சிட்டியில் இருந்துச்சு 4 years. மீடியம் வந்து இங்கிலீஷ் தான். இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நிறைய பேருக்கு ஐடியா வச்சுட்டு போய் அப்டிடியூட் செஞ்சு போகணும்னு சொல்லி அப்டிடியூட் இல்லை, செட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நினைச்சுவாங்க எடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 பேர் தான் எடுக்கிறேன். நான் கூட அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடைக்கல. லாஸ்ட் இயர் செட் ஸ்கோர் வந்து என்ன சொல்லிச்சுன்னா 1.4548. 81 பேர் எடுக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 பேர். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேன், கவனம். இது என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சுன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு இன்டர்ன் வந்து நீங்கள் போகணும். கட்டாயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும். லாஸ்ட் 4th இயரில் வந்து ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தான் கட்டாயம் நீங்கள் இன்டர்ன் போகிறதா இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். இது என்ன கோர்ஸ் கண்டென்ட் சொல்லிச்சுன்னா ஃபைனான்ஸ் ப்ளஸ் மெத்ஸ். மெட்ஸன் ஃபைனான்ஸ் என்ன தெரியும், நிதி. மெட்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா பயப்படுறோம்னா மெட்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரவியல் சம்பந்தமாகவும், ஹயர் மேத்தமெட்டிக்ஸ் உயர்கணிதம் சம்பந்தப்பட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ள வந்து ஐடியும் இருக்கும். இதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லி பார்த்தோம் சொல்லிச்சுன்னா ஃபுல்லாக அனலிஸ்ட் சைடில் தான் என்ன செய்யும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் இருக்கு, நான் போட்டிருக்கு ஃபைனான்சியல் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். அப்படி என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஹைலி டிமாண்டான கோர்ஸ். இப்போ 1.4548 நல்ல சர்ச் ஸ்கோர் எடுத்தால் தான் என்ன செய்யலாம், 2 பேர் தான் என்ன செய்யலாம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகலாம். இதையும் தேவை அப்ளை பண்ணி பாருங்க. அப்படி அடுத்த ஸ்லைட். அடுத்தது இதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லிச்சுன்னா எக்ஸம்ஷன் தராங்க. சிஎஃப்ஏ ப்ரோக்ராமுக்கு வந்து எக்ஸப்ஷன் தராங்க. கலன் யூனிவர்சிட்டி வந்து என்ன செய்யணும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கு. இதோட சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட்டோட வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறதால வந்து இதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா எக்ஸப்ஷன் தராங்க. சிஎஃப்ஏ செய்யணும்னு சொல்லி சார்ட்டர்ட் ஃபைனான்சியல் அனாலிசிஸ் செய்யணும்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்ய வேண்டியதுன்னா ஒரு டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று, ஃபைனான்ஸில் டிகிரி ஒன்று தேவை. டிகிரி அதை என்ன செய்யலாம், இந்த சிஎஃப்ஏ செய்யலாம். இதுக்கு கலன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற இந்த ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் ஆகட்டும், அதை சரி. கலன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஃபைனான்ஸ் ஸ்பெஷல், அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலாம் சொல்லிச்சுன்னா 3rd இயர்லேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அவங்க வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. சிஎஃப்ஏயும்
கல்யாண யூனிவர்சிட்டி மியூச்சுவல் அக்ரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. அதால வந்து என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சு போகலாம். அப்புறம் அடுத்த ஸ்லைட். அடுத்தது வந்து அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுவும் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா கல்யாண யூனிவர்சிட்டியில வந்து மட்டும்தான் இருக்கு. இது வந்து என்ன சொல்லிச்சுன்னா கல்யாண யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. இது ரிசர்ச் ஸ்கோர் வந்து 1.5308. அடுத்த ஸ்லைட். லஃப்ரி. ஓகே, இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா அக்கவுண்டிங் வந்து கட்டாயம். இந்த ஏஐஎஸ் போகிறதுக்கு வந்து அக்கவுண்டிங் கட்டாயம். அதே மாதிரி இதில் இன்டேக் வந்து 50 பேர் தான். 50 பேர் தான். இதுக்கு என்ன செஞ்சுக்கணும்னு சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அல்லது பிஸ்னஸ் ஸ்டடி எடுத்திருக்கணும். அதோட என்ன செய்யணும்னா பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஐசிடி ஐசிடி எடுத்திருக்கணும். கட்டாயம் என்ன ஐசிடி எடுத்திருக்கணும். இது ரெண்டும் நாம கட்டாயம் எடுத்திருப்போம். என்ன எக்கனாமிக் எக்கனாமிக் அல்லது பிஸ்னஸ் ஸ்டடி கட்டாயம் எடுத்திருப்போம். அதோட என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஐசிடி வந்து எடுத்திருக்கணும். இதுக்கு தார வந்து டிகிரி வந்து பிபிஎம் ஹோன்ஸ் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே முன்னுக்கு பார்த்தோம். இது கல்யாண யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. இது வந்து அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட். டோட்டல் இன்டேக் வந்து 50 தான். மீடியம் வந்து இங்கிலீஷ், மீடியம் இங்கிலீஷ். இது எப்படி டிசைன் பண்ணப்பட்டீங்கன்னா அக்கவுண்டிங் ப்ளஸ் ஐடி. ஐடி இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐடி ரிலேட்டடாகவும் என்ன செய்யலாம், போகலாம். அதே மாதிரி அக்கவுண்டிங் சைட்லேயும் என்ன செய்யலாம், போகலாம். அடுத்த ஸ்லைட். ஓகே, நான் 15 பேசினது தான். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும், அதாவது பிஸ்னஸ் சைட்லேயும் என்ன செய்யலாம், போகலாம். அதே மாதிரி என்ன அக்கவுண்டிங் சைட் இஆர்பி கன்சல்டன்ட் எல்லாம் வந்து அக்கவுண்டிங் சைட்ல போகலாம். அடுத்த ஸ்லைட். ஓகே, ஓடி லஃப்ரி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் லஃபே அஹமத். நான் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் சயின்ஸ் படிக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ இப்போ சரஃப் உங்களுக்கும் கொமர்ஸ், அதாவது கொமர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அதாவது கொமர்ஸில் என்னென்ன நம்ம போகலாம், மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டிகிரி இருக்குன்னு செய்கிறார் சரஃப் சொன்னார். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு அட்வைஸ் என்னன்னா, இப்போ நாம கொமர்ஸ் என்று எடுக்கக்குள்ள இப்போ வணிகம் நாம் எடுத்தோம்னா நாம எல்லாரும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் என்ன செய்யற போறேன். அதாவது மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டன்சி, ஃபைனான்ஸ், அதே போல பிகாம், இவ்வாறான துறைகள்ல போறதை விட்டு போட்டு நம்ம என்ன செய்யணும்னா பல்வேறுபட்ட துறைகள் இருக்கு. அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட துறைகள் இருக்கு. அதுல ஒரு துறை தான் என்ன, பிஐஎஸ், அதாவது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், வியாபார தகவல் முறைமை. இப்ப இந்த வியாபார தகவல் முறைமைங்கிற என்ன விஷயம்னா, அதாவது ஜெப்புர யூனிவர்சிட்டியால, அதாவது ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியால 4 வருட காலம் ஸ்பெஷல் டிகிரி வழங்கப்படுகின்ற ஒரு கோர்ஸ் தான் என்ன இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செய்யப்படுது, குறித்து காட்டப்படுது. கிளியரா? அதாவது இந்த கோர்ஸ் 2007ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி இதுவரைக்கும் என்ன, அதாவது பெச்சர்ஸ் என்ன செய்யுங்க போய் கொண்டு வராங்க. ஓகேயா, கிளியரா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது என்ன, அதாவது இந்த கோர்ஸ் படிச்ச நாம என்ன ஆகலாம், இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை படிச்சா நம்ம என்ன ஆகலாம், இதுக்கு நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இப்ப இதுல காணப்படுற மொடியூல் எல்லாம் எப்படி இருக்கும், அதாவது பிசினஸ் மொடியூலா இல்ல ஐடி மொடியூலான்னு பார்க்கும்போது கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது நீங்க ஃபெஸ்ட்டுக்கு போய் 2 வருஷம் பிசினஸை பத்தி படிப்பீங்க. முதல் 2 வருஷம் என்ன செய்வீங்கன்னா பிசினஸை பத்தி படிப்பீங்க. அதாவது வணிகம் என்றா என்ன, வணிகத்துல என்னென்ன நடக்கும், அதாவது சர்வதேச வணிகம் என்றா என்னன்னு போய் 2 வருஷம் என்ன செய்வீங்க, பிசினஸை பத்தி படிப்பீங்க. அடுத்த 2 வருஷம் என்ன செய்வீங்கன்னா ஐடியை பத்தி படிப்பீங்க. எப்படி இந்த பிசினஸை வச்சு நாம என்ன செய்யலாம், ஐடில என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம், இந்த பிசினஸை வச்சு இந்த ஐடில என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று செய்வோம். அடுத்த 2 வருஷம் என்ன செய்வோம், அதை பத்தி படிப்போம். ஆகையினால இப்ப நம்மட இந்த கரண்ட் ஸ்ரீலங்காவில், அதாவது இப்ப கரண்ட் ஸ்ரீலங்காவில் இப்ப நாம இந்த ஐடியோட சம்பந்தப்பட்ட நம்ம என்ன ஐடியோட சம்பந்தப்பட்ட கோர்சஸ் செலக்ட் பண்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அப்படின்னா அதனால இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு மிக பிரதானமான ஒரு நல்ல கோர்ஸ். சரியா, இது ஒரு நல்ல கோர்ஸ். இதுல நம்ம இந்த போன வருஷம், அதாவது 2018
2025ஆம் ஆண்டு நம்முடைய அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிசினஸ் சயின்ஸ் அதாவது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கு சஸ்கோர் என்னண்டா, அதாவது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கான சஸ்கோர் என்னண்டா 1.53. என்ன 1.53? அப்ப 1.53க்கு மேல எடுத்த நாம என்ன செய்யலாம், பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கு நம்ம என்ன செய்யலாம், போகக்கூடியதான செய்யப்படும் காணப்படும். சில நேரம் என்ன செய்யும்னா சஸ்கோர் கொஞ்சம் கூடலாம், சம்டைம்ஸ் குறையலாம். அதுக்காக வேண்டி நம்மளுக்கு 1.4 வந்திருக்கு, இல்லாட்டி 1.3 வந்திருக்கு, நாம போடலாமா போடையலான்னு போடலாம். சில நேரம் பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கு வேற ஒருத்தரும் அப்ளை பண்ணலண்டா 1.3 என்ன செய்யும், சஸ்கோராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகினால கட்டாயமாக பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதாவது மொடியூல் என்ன செய்யுங்க, கட்டாயமாக போடுங்க. சரியா? அடுத்த விடயம் என்னண்டா, அடுத்த விடயம் இந்த இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன பாடத்தை நாம சாய்ஸ் பண்ணிக்கணும். முதலாவது நாம பிசினஸ் அதாவது வணிக கல்வியை நம்ம சாய்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பொருளியல் எடுத்திக்கணும். மூன்றாவது நாம என்ன செய்யணும், கணக்கியல் அக்கௌண்ட்ஸ் பாடம் என்ன செஞ்சும் எடுத்திக்கணும். இந்த 3 பாடத்தை நாம குறைஞ்சது எஸ்சித்தி என்ன செஞ்சு பெற்றிருக்கணும். ஆனா 3 பாடத்திலையும் குறைஞ்சது எஸ்சித்தி நாம பெற்றிருந்தோம்டா நம்ம என்ன செய்யலாம், இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு கோர்சஸுக்கு நாம அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது அல்லது இந்த 3 பாடம் தவிர்த்து இந்த மேலே குறிப்பிடப்பட்ட பாடங்கள்ல குறைந்தபட்சம் 2 பாடங்களுடன், அதாவது நம்ம என்ன செய்யலாம், ஒன்று நாம எக்கனாமிக் எடுத்தீங்க, அதே போல பிசினஸ் எடுத்தீங்க, அப்புறம் 2 பாடம் எடுத்தீங்க, நாம என்ன செய்யல, எக்கனாமிக் எடுக்கல, அப்படி என்ன நாம அப்ளை பண்ணலாம்னா பண்ணலாம். அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பண்ணலாம்டா, மேலே சொல்லப்பட்ட 2 பாடங்கள்ல கீழே இருக்கின்ற ஒரு பாடத்தின் செய்யணும் தெரிவு செஞ்சிருக்கணும். அதுல என்ன, ஐடி எடுத்திக்கணும், அப்படி இல்லாட்டி இணைந்த கணிதம் எடுத்திக்கணும், அவ்வாறு இல்லாட்டி தர்க்கவியல் மற்றும் விஞ்ஞான முறைமைகள் எடுத்திக்கணும், வணிக புள்ளி விவரவியல் எடுத்திக்கணும், அல்லது பௌதிகவியல் எடுத்திக்கணும். இதான் என்ன, நாம பிசினஸ் சயின்ஸ் போடக்கூடிய நம்ம போடணுமெண்டா, அதாவது பிசினஸ் சயின்ஸ் நாம அப்ளை பண்ணணுமெண்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆக குறைந்த தகமையாக நிச்சயப்படுது, குறித்து காட்டப்படுது. கிளியரா? நம்முடைய அதாவது அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் சஸ்கோர் 1.5 ஆயிருக்கு. நீங்க மெடிக்கலோ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலோ அல்லது கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலோ சஸ்கோரை பிடிக்குமெண்டா ஹையா இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, சஸ்கோருங்கிறது அந்த பாடத்தை புள்ளியல் சாய்ஸ் பண்ணக்கூடிய அளவு. இப்ப அந்த பாடத்தை ஒரு நல்ல சஸ்கோர் எடுத்த ஆக்கள் அந்த கூட பேர் அந்த பாடத்தை சாய்ஸ் பண்ணுவாங்கன்னா அவனோட சஸ்கோர் என்ன செய்யும், அதிகரிக்கும் என்ற காரணத்தினால நம்முடைய ஆக்களுக்கு என்ன செய்யலண்டா பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னன்னு தெரியா. அதாவது எல்லாருமே என்ன கொமர்ஸ் முடிச்சா மேனேஜ்மெண்ட் போறேன், கொமர்ஸ் முடிச்ச அடுத்த கை என்ன கொமர்ஸ் என்ன மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் கொமர்ஸ், இவ்வளவு தான் தெரியும். பட் மேனேஜ்மெண்ட் அதாவது கொமர்ஸ் படிச்சா பல்வேறுபட்ட துறை இருக்கிறது என்ன செய்யல நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆகையினால அந்த பிள்ளையை நீங்களும் விடாம இவ்வாறான பல்வேறுபட்ட கோர்சஸ் இருக்கு. அப்ப அந்த கோர்சஸ் என்னன்னு ஆராயுங்க. இப்ப பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னன்னு ஆராயுங்க. அது ஒரு நல்ல கோர்ஸ். அதாவது ஐடி துறைக்குள்ள ஒரு கொமர்ஸ் படிக்கு கொமர்ஸின் ஊடாக ஐடி துறைக்குள்ள ஒரு பொடியன் போக போறான்டா இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு அவனுக்கு நல்ல சப்போர்ட்டான பாடம். ஆகையினால நீ கட்டாயம் என்ன செய்யலாம், இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன செய்யலாம், எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இது ஒரு ஸ்பெஷல் டிகிரி உண்டு. இது 4 இயர்ஸ் டிகிரி, அதாவது 4 வருஷம் என்ன செய்யணும், இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நாம என்ன செய்யணும், படிக்க வேண்டி இருக்கு. ஓகே? அவட ஒரு 1 இயருக்கு ஒரு இன்டேக்கு 80 பேர் என்ன செய்வான், உள்ளுக்கு எடுப்பான். அவட 80 பேரை உள்ளுக்கு எடுத்தானுண்டா அந்த வருடத்துக்கு எத்தனை பேர் அவுட் ஆறானால், 80 பேர் அவுட் ஆறானு. அப்படி 80 பேர் அவுட் ஆனால என்ன நடக்கும், கட்டாயமாக அந்த 80 பேருக்கு மேனைக்கும் தொழிலுக்குமே காம்படிஷன் வைக்க மாட்டான். ஏன், மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு 1 இயருக்கு 5800 மட்டும் பேர் மேனேஜ்மெண்ட் அவுட் ஆவான். அப்படி 50 பேருக்கு தொழில் கொடுக்கறது தொழில் இருக்குமா, இருக்க மாட்டான். ஒரு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கிற ஒரு நபர் படிக்கிற ஒரு கோர்ஸ் படிக்கிற ஒரு நபர் அவர் அவுட் ஆனாராண்டா நினைக்கும் ஃபாரின் கம்பெனிஸ், அதே போல ஸ்ரீலங்கா கம்பெனி, அதே போல கவர்மெண்ட் ஜாப், இவ்வாறான தொழில்கள் என்ன செய்யலாம் அவர் இலகுவாக
செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிக அளவு காணப்படுது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு கோர்ஸை எடுக்கக்கூடிய ஒரு நபராக என்ன செய்யுங்க மாறதுக்கு நான் சொல்றேன். அடுத்த ரெண்டாவது நம்ம பார்ப்போம் பிசினஸ் சயின்ஸ். பிசினஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் சயின்ஸ்ங்கிற என்ன விஷயம்டா, அதாவது மேனேஜ்மெண்ட் டிகிரியில இருந்து என்னது மேனேஜ்மெண்ட் டிகிரியில இருந்து மாற்றம் அடைஞ்ச ஒன்றுதான் பிசினஸ் சயின்ஸ். நம்ம படிக்கிற கொமர்ஸ் படிச்சு எல்லாரும் போற மேனேஜ்மெண்ட் டிகிரி ஆனது 1900 ஆண்டு அந்த வருடத்தில் இருந்த மொடியிலும் 2026 ஆண்டு படிக்கிற மொடியிலும் உண்டு, சேம் மொடியில். ஆனா பிசினஸ் சயின்ஸ்ங்கிறது ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு என்ன செய்வான்னா மொடியில என்ன செய்வான் மாத்துவான். ஏன் கரண்ட் ஸ்டடிக்கு ஏற்றவாறு கரண்ட்ல இருக்கிற டிமாண்ட், அதாவது என்ன படிக்கணும் பிள்ளைகள், என்ன விஷயம் தேவைங்கிற பொறுத்து என்ன செய்வான் அவன் முடிவுல என்ன செய்வான் மாத்துவான். ஆகையினால பிசினஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு மாணவன் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கானண்டா அவனுக்கு மிக பொருத்தமான ஒரு கோர்ஸ் என்னன்னா பிசினஸ் சயின்ஸ் என்ன செய்யப்படும் காணப்படும். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, பிசினஸ் சயின்ஸ்ல ஒரு வருடத்துக்கு 150 பேர் என்ன செய்வான் இன்டேக் பண்ணுவான். ஒரு வருடத்துக்கு 150 பேர் என்ன செய்வான் இன்டேக் பண்ணுவான். அப்புறம் 150 பேரை இன்டேக் பண்ணி என்ன செய்வான்னா 3 டிபார்ட்மெண்ட் என்ன செய்வான் வகைப்படுத்துவான். 3 டிபார்ட்மெண்டா உடைப்பான். ஒன்று பிசினஸ் அனலிஸ்ட் என்ற ஒரு பார்ட்டாகவும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகும். ரெண்டாவது பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகும். மூணாவது ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகும். என்ன செய்வான் 3 டிபார்ட்மெண்டா உடைப்பான். 3 டிபார்ட்மெண்ட் உடைச்சேன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன 50 ஆக்கள் என்ன செய்வாங்க காணப்படுவாங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்யப்படும், ஒவ்வொரு மொடியூல் என்ன செய்யப்படும் காணப்படும். நான் அதை என்ன செய்வேன் உங்களுக்கு விரிவா சொல்லுவேன், எப்படி என்ன நடக்கும், எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்ப லாஸ்ட் அவர் என்ன ஜாப் செய்யலாம்ங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன். ஓகேயா? அவட ஒரு பிசினஸ் சயின்ஸ் எடுத்த ஒரு நபர் டிகிரி ப்ரோக்ராம் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் சயின்ஸ் ஹோன்ஸ், அதாவது பிபிஎஸ்சிங்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும். அதோட இந்த பிசினஸ் சயின்ஸ்ங்கிறது ஒரு 4 இயர்ஸ் டிகிரியா என்ன செய்யப்படும்னா காணப்படும். ஒரு ஸ்பெஷல்ங்கிறதால இந்த பிசினஸ் சயின்ஸ்ங்கிறது ஒரு 4 இயர்ஸ் டிகிரியா என்ன செய்யப்படுது காணப்படுது. அடுத்த விடயம் என்னன்னா, ஒரு நபர் பிசினஸ் சயின்ஸ அதாவது கோர்ஸை செலக்ட் பண்ணணும்டா, ஒரு நபர் பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்டா அவர் ஒரு விஞ்ஞான பிரிவு அல்லது வர்த்தக பிரிவுல குறைஞ்சது எஸ்சித்தியை பெற்ற நபரா என்ன செய்யப்படும் காணப்படும். இது யாரு அப்ளை பண்ணலாம், பௌதிக விஞ்ஞானம் அதாவது மெக்ஸ் ஸ்ட்ரீம் மெனிஷிலாம் அப்ளை பண்ணலாம். அதே போல கொமர்ஸ் ஸ்ட்ரீம் மெனிஷிலாம் அப்ளை பண்ணக்கூடிய இருக்கு. அவன் மெக்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சவன் மெனிஷிலாம் அப்ளை பண்ணி வருவான். அதே போல கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சவன் என்ன செய்வான் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஒரு பாடமா இருக்கணும். அடுத்தது 3 பாடங்கள்ல ஏதாவது 3 பாடங்கள்ல குறைஞ்சது என்ன செய்யணும் அவர் எஸ்சித்தியை பெற்றிருக்கணும். அல்லது அவர் ஏலவல்ல பௌதிக விஞ்ஞான பிரிவில் 2 பாடங்களில் அல்லது வர்த்தக பிரிவில் 2 பாடங்களில் குறைஞ்சது எஸ்சித்தியையும் 3வது பாடமாக என்ன செய்யணும்டா ஐசிடியில என்ன செய்யணும் எஸ்சித்தியை என்ன செய்யணும் பெற்றிருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் என்ன, அவர் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் ஆയിരിக்கணும் அல்லது அவர் என்ன ஆയിരിக்கணும் கொமர்ஸ் அல்லது மெக்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி மெக்ஸ் ஸ்ட்ரீம் அல்லது கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல 2 பாடம் சாய்ஸ் பண்ணிக்கணும். 3வது பாடமாக என்ன செஞ்சுக்கணும் அவர் ஐசிடி அவர் என்ன செஞ்சுக்கணும் சாய்ஸ் பண்ணி இருக்கணும். பட் இதான் என்ன எலிஜிபிளா இருக்கு. அடுத்தது இங்க மிக முக்கியமான, அதாவது பிசினஸ் சயின்ஸுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னன்னா, இவர் ஓலவல்ல கணிதத்துல சித்தி என்ன செய்யணும் பெற்றிக்கணும். அதாவது நம்ம ஓலவல்ல மெக்ஸ் பாடமிக்கு தானே, அப்ப நான் ஓலவல்ல இருக்கிற அந்த மெக்ஸ் பாடத்துல என்ன சித்தியை பெற்றிக்கணும் சித்தியை பெற்றிருக்கணும், சி பாஸ் இருக்கணும். அவனை சி பாஸ் இருந்தா தான் என்ன செய்யலாம் நாம அவர் பிசினஸ் சயின்ஸுக்கு என்ன செய்யணும் அவர் எலிஜிபிளான ஆளாக இருப்பார். நம்ம என்ன செய்யணும் கடைசியா நாம அப்ளிகேஷன் போடக்கொள்ள நம்ம என்ன செய்வோம் யூஜிசிக்கு நாம எல்லாத்தையும் அனுப்புவோம். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட ஃபார்ம்ஸ், அடுத்தது நம்முடைய பேசிடி கார்டு அவ்வாறு எல்லாத்தையும் என்ன செய்யணும் அனுப்புவோம். அதோட அனுப்பக்கொள்ள நம்மளோட ஓ லெவல் எக்ஸாமினேஷன் ஷீட்டுக்கு தானே எக்ஸாம் ரிசல்ட் ஷீட், அப்ப அந்த ஓ லெவல் எக்ஸாம் ரிசல்ட் ஷீட்டை ஒரு ஜேபி கிட்ட சர்டிஃபை பண்ணி என்ன செய்யணும் நாம அனுப்ப வேண்டியிருக்கு. நம்ம பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸ் போறோம்டா. சரியா, கிளியரா?
அப்ப இந்த பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸ்ங்கிறது ஒரு நல்ல இப்ப கரண்ட் டைம்ல ஒரு நல்ல கொமர்ஸ் படிச்ச மாணவனுக்கு மிக பொருத்தமான ஒரு ஸ்ட்ரீம் தான் என்ன இந்த பிசினஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீமா என்ன செய்யப்படுது காணப்படுது. சரியா? அடுத்து நான் சொன்னேன் இங்க 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிசினஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ரெண்டாவது பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மூணாவது ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த பிசினஸ் சயின்ஸ்ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இப்ப நம்ம பிசினஸ் சயின்ஸுக்கு போனா இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி, இப்ப பிசினஸ் சயின்ஸ் படிச்சா ஜாப் இருக்குமா? பிசினஸ் சயின்ஸ் படிச்சா என்ன செய்யலாம்? பிசினஸ் சயின்ஸ் படிச்சா நல்ல சேலரி எடுக்கலாமா? ஓம், எடுக்கலாம். ஏனென்றால் பிசினஸ் சயின்ஸ்ங்கிறது ஒரு பிசினஸ் அனலிட்டிக்ஸ். இப்ப நம்ம ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டோமோ அல்லது ஒரு சைனா, அதே போல ஒரு அமெரிக்கா, யூகே, அதே போல ஆஸ்திரேலியா, அதே போல கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கொண்டா எல்லா கண்ட்ரிகளையும் இன்னைக்கு கட்டாயமா ஒரு கம்பெனி இருக்கு. அப்ப அந்த கம்பெனியில என்ன நடக்கணும்? ஃபைனான்ஸ் இருக்கும், அதே போல ஒரு பிசினஸ் ப்ராசஸ் இருக்கும். இவ்வாறு இருக்கும்போது அது என்ன செய்யலாம்? எரர்ஸ் வரும். அப்ப அந்த எரர்ஸ் என்ன செய்யணும்? நாம அந்த எரர்ஸுக்கு அதாவது அந்த எரர்ஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்றாக்கள் யாருண்டா? இந்த பிசினஸ் சயின்ஸ் படிச்சாக்கள் தான் இப்ப. அதாவது பிசினஸ் அனலிஸ்ட், அதே போல ஃபைனான்சியல் அனலிஸ்ட், அதே போல ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட், அதே போல இஆர்பி அனலிஸ்ட், அதே போல ஒரு ஃபைனான்ஸ் அனலிஸ்டா இருக்கலாம், அதே போல பிசினஸ் அப்ளிகேஷன் கன்சல்டன்ட் ஆகிக்கலாம், அடுத்து போர்ட்போலியோ அனாலிசிஸ், அடுத்து பட்ஜெட் அனலிஸ்ட். இவ்வாறு சொல்லப்பட்ட பல்வேறுபட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க ஸ்ரீலங்காவில நீக்கி அதே போல ஃபாரின் கம்பெனிஸ்லயும் என்ன செய்யப்படுது காணப்படுது. நீங்க 4 இயர்ஸ் யூனிவர்சிட்டி முடிச்சு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு கையில தொழில் தான். ஏனென்றா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் 50 பேர் என்ன செய்வாங்க வருஷத்துக்கு வெளியாகுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் 50 பேர் வருஷத்துக்கு வெளியானா என்ன நடக்கும்? 50 பேர் தான் என்ன செய்யலாம் தொழில் இருக்கு. அப்ப நான் ஒரு வருஷத்துல 50 பேருக்கு தொழிலுங்கிறது எந்த விதமான போட்டியும் காணப்படாது. என்ன செய்யலாம்? எந்த விதமான போட்டியும் இல்லாம இலகுவாக என்ன செய்யலாம்? அவன் தொழிலுக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவு காணப்படுது. நல்ல சலரியோட என்ன செய்யலாம்? தொழிலுக்குள்ள போகக்கூடிய. சரியா? இதான் பிசினஸ் சயின்ஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா என்ன செய்யப்படுது காணப்படுது. ஓகே, அடுத்து நான் சொன்னேன் இந்த பிசினஸ் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முதலாவது டிபார்ட்மெண்ட் என்னன்னா பிசினஸ் அனலிட்டிக்ஸ். பிசினஸ் அனலிட்டிக்ஸ் என்ன விஷயம்டா, அதாவது அங்க என்னென்ன விடயம் இருக்குமெண்டா நம்மட மெக்ஸோட சம்பந்தப்பட்ட மொடியூல், அதே போல ஸ்டாட்டிஸ்டிக்கோட சம்பந்தப்பட்ட மொடியூல், அதே போல ஐடியோட சம்பந்தப்பட்ட மொடியூல் என்ன செய்யப்படும்னா பிசினஸ் அனலிட்டிக்ஸோட காணப்படும். அதாவது நம்ம ஒரு பிசினஸுக்கு மெத்தமெட்டிக்ஸை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா தீர்வு கொடுப்போம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் அதே போல மெத்தமெட்டிக்ஸ் என்கிறத பயன்படுத்தி நம்ம ஒரு நிறுவனத்துக்கு தீர்வு கொடுப்போமாக இருந்தால் அதான் என்ன இந்த பிசினஸ் அனலிஸ்டா இருக்கு. சரியா? இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் நாம நம்மளோட சஸ்கோரை வச்சு நினைச்சுவாங்க பிரிப்பாங்க. நீங்க ஒரு நல்ல சஸ்கோரோட போவீங்க. இப்ப அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிசினஸ் சயின்ஸுக்கான சஸ்கோர் 1.46 1.46 என்ன செய்யப்படுது? பிசினஸ் சயின்ஸ்ல சஸ்கோர் இருக்கு 1.4671. போன வருடத்துல சஸ்கோர். இந்த வருடத்துல என்ன செய்யலாம்? கூடலாம் குறையலாம். வெட்டிக்குள டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கொஞ்சம் கூடயே இருக்கும். அதே போல நம்ம கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டா 2 பாயிண்ட்டுக்கு மேல சஸ்கோர் ஆயிடும். ஏன்னா இப்ப கொழும்புல இருக்கிறவங்களுக்கு தான் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன படிச்சா முன்னேறலாம், ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு செக்டரோட, அதாவது கோஆபரேட் செக்டரோட கனெக்ட் பண்ணப்பட்டாங்க. அப்படி அவங்களுக்கு என்ன இலகுவாக வழங்கும். நாம இந்த கோர்ஸ் படிச்சு நாம என்ன செய்யலாம்? இலகுவாக ஜாப் படிச்சு கொள்ளலாம் என்று என்ன செய்வான்? கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவன் கூடுதலாக அப்ளை பண்ணி வர கோர்ஸ் இந்த பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸா தான் நீங்க. அதாவது கொமர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல சஸ்கோர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி கூட அப்ளை பண்ணி வர கோர்ஸ் இந்த பிசினஸ் கோர்ஸா தான் நீங்க. அதுலயும் அவங்க பிசினஸ் அனலிட்டிக்ஸ் அதே போல பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நினைச்சுவாங்க போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. சரியா? அவனோட பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போல நாம என்னன்னா, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், அதோட ஐடி, ஜாவா, பைத்தன், அதே போல எஸ்எல்கியூ, அவ்வாறு ஐடியோட சம்பந்தப்பட்ட விடயம் எல்லாம் இன்னைக்குமெண்டா பிசினஸ் அனலிட்டிக்ஸ்லயும் இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ். நம்ம மினிமம்
ஒரு இன்டர்ன்ல இருக்கிற ஒரு மினிமம் 1,00,000 உழைக்கலாம். ஒரு இன்டர்ன்ல இருக்கிற ஒருவன் மினிமம் 1,00,000 என்ன செய்வான் உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன செய்யப்படும் என்றா பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ல என்ன செய்யப்படுது காணப்படுது. அதால நான் சொல்லுவேன் பெஸ்ட் கோர்ஸ் இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ் என்ன செய்யப்படுது காணப்படுது. என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குண்டா ஒரு பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ஆகலாம், அதே போல இஆர்பி கன்சல்டன் ஆகலாம். இப்ப நாங்க படிக்கக்குள்ள என்ன செய்யாங்க நாங்களுக்கு இஆர்பி எவ்வாறு செய்யற, இப்ப உங்களுக்கு நல்ல ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட் தானே ஐஎஃப்எஸ், கொழும்புல இருக்க ஐஎஃப்எஸ். பட் அந்த ஐஎஃப்எஸ் இன்ஸ்டிடியூட்ல இஆர்பி சிஸ்டத்தை எங்களுக்கு மோடிவுலேட் பண்ணியாங்க. நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு கோஆபரேட் கம்பெனியில இஆர்பி சிஸ்டத்தை என்ன செய்யறோம் நாங்க படிக்கக்குள்ளே என்ன செய்யறோம் பழகுறோம். அப்ப அந்த நம்ம அந்த கோஆபரேட் கம்பெனிக்குள்ள போக்குள்ள என்ன நம்மளுக்கு இலகுவாக நம்மளுக்கு என்ன செய்யலாம் தொழில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து வேர்க்கப் 24, அதே போல ஐஎஃப்எஸ், அதே போல ஃபிக்மா என்று பல்வேறுபட்ட அப்ளிகேஷன் செய்யற படிக்கிறதால ஒரு நம்ம தொழிலுக்கு போக்குள்ள என்ன செய்யலாம், இவர் நம்முடைய அப்ளிகேஷனை படிச்சிக்கார், இவருக்கு நாலேஜ் இருக்கு, அப்படி நம்ம இவர் என்ன செய்வோம் எடுப்போம், என்ன செய்வான் குயிக்கா எடுப்பான். ரெண்டாவது மொரட்டுவ டிகிரி. அவனுக்கு தெரியும் மொரட்டுவ டிகிரியோட ஒருவன் வாரானண்டா அப்படி மொரட்டுவ யூனிவர்சிட்டி என்ன செய்யும் அவனை அழகா படிச்சு நல்ல தெரவா நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல என்ன செய்யும் அவங்க அனுப்புவாங்கன்னு தெரியும். அதனால ஒரு நல்ல பெஸ்டான டிகிரி தான் என்ன இந்த பிசினஸ் சயின்ஸா இருக்குது. அடுத்த ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் என்னன்னா பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற என்ன விஷயம்னா அதாவது ஒவ்வொரு நிறுவனத்திலையும் என்னைக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல வர டிஃபெக்ட் நாம கண்டுபிடிச்சி அந்த டிஃபெக்ட்டுக்கு நாம என்ன செய்யற சொல்யூஷன் வழங்குறான்னு இந்த பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யப்படுது காணப்படுது. அதாவது ஈவையில ஒரு பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், ஈவையில ஒர்க் பண்ணலாம், அதே போல பிஎம்டபிள்யூ கம்பெனில ஒர்க் பண்ணலாம், அதே போல டொயாட்டோ கம்பெனில ஒர்க் பண்ணலாம், அதே போல HCL நாம என்ன செய்யலாம் ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே போல மாஸ் இடிச்சலா பானந்துரை மாஸ் கம்பெனில என்ன செய்யலாம் ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதே போல அட்லஸ் கம்பெனியில இவ்வாறு பல்வேறுபட்ட நம்ம ஸ்ரீலங்கா கம்பெனியில என்ன செய்யலாம்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யும் நம்மளுக்கு கிடைக்கப்படும். ஏனென்றா இப்ப நவீன காலத்துல ஒரு பிசினஸ கொண்டு போகணும்டா நம்ம பழைய மாதிரி பிசினஸ கொண்டு போயலாம். அவன் ஒரு பிசினஸ கொண்டு போறதுக்கு அந்த பிசினஸ்ல காணப்படுகின்ற எரர் என்ன செய்யணும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பட் அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரருக்கு நம்ம என்ன செய்யணும் நல்ல சொல்யூஷனை வழங்கணும். அதை யாரு வழங்குவான்? ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி படிச்சவன் வழங்குவானா? வழங்க மாட்டான். அதே சொல்யூஷனை ஒரு பிசினஸ் சயின்ஸ் படிச்ச மாணவனால மாத்திரம் தான் செய்யப்படும் வழங்கப்படும். ஏனென்றால் அவனுக்கு அந்த மொடியூல் அவனோட பாடத்துல என்ன செய்யப்படுது எட் பண்ணப்படுது. எட் பண்ணி அவனுக்கு அந்த எப்படி நாம ஒரு பிசினஸ் அனலைஸ் பண்ணணும், எப்படி நாம ஒரு பிசினஸ் மெஷர் பண்ணணும், எப்படி நாம ஒரு பிசினஸுக்கு நாம ஒரு டெவலப் பண்ணணுங்கிற விஷயம் என்ன செய்யப்படுது கொடுக்கப்படுது. ஆகையினால பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு நல்ல டிகிரியாக செய்யப்படுது குறித்து காட்டப்படுது. அடுத்தது ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியில ஃபைனான்ஸ் செய்யப்படுற அனலைஸ் பண்றேன். ஒரு கம்பெனில காணப்படுற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், இவ்வாறு அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதே போல ஒரு கம்பெனில காணப்படுற ஃபைனான்ஸ் எப்படி இருக்கு, ஒரு லொஸ்ட் வருதா அல்லது ப்ராஃபிட் வருதான்றதை பார்த்து நாம நினைச்சிடறோம். அதுக்கு நாம நல்ல டிசிஷன் வழங்குறான்னு என்ன ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்டாக காணப்படுது. இது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஃபைனான்ஸ் அனலிஸ்டா போகலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அதோட சம்பந்தப்பட்டு போகலாம். அதே போல சிஎஸ்சி அதாவது கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன செய்யலாம்னா ஸ்டாக் டீலரா என்ன செய்யலாம் நாம போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப கரண்ட்லி இப்ப படிச்சுக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா மொரட்டு யூனிவர்சிட்டியால சிஎஸ்சில என்ன செய்வாங்க கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்கள ஒரு ட்ரெயினியா என்ன செய்வாங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வாறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எவ்வாறு ஸ்டாக் என்ன செய்யப்படுது ஹேண்டில் பண்ணப்படுது, எவ்வாறு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யும் பூரண அறிவு வரதால அவங்க இலகுவாக என்ன செய்யலாம் ஒரு ஃபைனான்ஸை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யப்படும் தோட்டம் வருது. இதான் என்ன ஃபைனான்சியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஆகும். ஒரு இஆர்பி ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஆகலாம், ட்ரெஸரி டீலர் ஆகலாம், அதே போல ஒரு ட்ரெஸரி அனலிஸ்ட் ஆகலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேயா? இதான் என்ன பிசினஸ் சயின்ஸ். இப்ப நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பிசினஸ் சயின்ஸ்ங்கிறது இப்பய காலகட்டத்துல மிக முக்கியமான ஒரு நல்ல, அதாவது கொமர்ஸ் படிச்ச ஒரு மாணவன்
போகக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொமர்ஸ் படிச்ச ஒரு மாணவன் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்டா பிசினஸ் சயின்ஸ் கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னா நான் விஷயம் சொல்லுவேன். ஏனென்றா இந்த கோர்சஸுக்கு எந்த விதமான ஜாப் பெரியஸ் ஒன்றும் இல்லை. இலகுவாக அவன் யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே அவன கையில ஜாப் இருக்கும். அதே போல நல்ல சேலரியில என்ன செய்யலாம், ஜாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் அதே போல ஸ்ரீலங்கால என்ன. சரியா, இதான் என்ன பிசினஸ் சயின்ஸ். ஓகே, அடுத்தது ஃபைனான்சியல் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். சாரி, அடுத்தது என்ன ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறதும் ஒரு மொரட்டுவ யூனிவர்சிட்டியால வழங்கப்படுகிற ஒரு டிகிரி தான் என்ன ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அது ஒரு 4 இயர்ஸ் டிகிரியா செய்யப்படுது காணப்படுது. அதே போல அதுல வருடத்துக்கு 81 நபர்களை, அதாவது 81 பேர் என்ன செய்வாங்க, இன்டேக் பண்ணுவாங்க. அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டிகிரியால வழங்கப்படுகின்ற நம்மளுக்கு டிகிரி என்னன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி கான்சென்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிற டிகிரி செய்யப்படுது, வழங்கப்படுது. சரியா, ஓகே. அடுத்தது 4 வருட கோர்ஸ். இது என்ன, ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு 4 வருட கோர்ஸ் செய்யப்படுது, குறித்து காட்டப்படுது. ஓகே, அடுத்தது இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் நாம எடுக்கணும்னா குறைஞ்சது 2 தகுதி இருக்கணும். ஒன்று நாம அதாவது மேத்தமெட்டிக்ஸ், அதாவது மெக்ஸ் ஸ்ட்ரீம்ல இரசாயனவியல், அதே போல இணைந்த கணிதம், அதே போல பௌதிகவியல் பாடங்களை எஸ்சித்திய பெற்றிருக்கணும். அவர் அப்படி இல்லாட்டி 2வது பகுதி என்னண்டா நம்ம பிசினஸ்ல, அதாவது வணிக பிரிவுல வணிக கல்வி, அதே போல பொருளியல், அதே போல கணக்கீடு, இந்த 3 பாடங்கள்ல என்ன செய்திருக்கும்டா எஸ்சித்திய பெற்றிக்கணும். அல்லது மேல் குறிப்பிடப்பட்ட 2 பாடங்கள்ல கீழே இருக்கின்ற இதுல ஒரு பாடத்தின் செய்யணும் சித்தி அடைஞ்சிருந்தா காணும். அதை நம்ம நோட் அதை பார்த்தாலே என்ன செய்யும் உங்களுக்கு கிளியரா வளரும். இந்த எஃப்எம்ல இருக்கின்ற அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றா ஓலெவல் ரிசல்ட்ஸ் என்ன செய்யப்படும்னா முக்கியமாக கவனத்துக்கு கொள்ளப்படும். அதாவது நம்ம ஓலெவல்ல இங்கிலீஷ்ல, அதே போல மெக்ஸ்ல, அதே போல சயின்ஸ்ல, அதாவது ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், இந்த 3 பாடங்களிலும் குறைந்தது சி சித்தி என்ன செய்யணும், நாம பெற்றிருக்கணும். குறைஞ்சது சி சித்தி பெற்றிக்கணும். இந்த 3 பாடத்திலையும் குறைஞ்சது நம்ம சி சித்தியை பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், எஃப்எம்ங்கிற ஒரு கோர்சஸ் நாம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த கோர்ஸுக்கும் நாம என்ன செய்யணும், நம்ம யூனிவர்சிட்டிக்கு யூஜிசிக்கு நாம ஃபார்ம் போடக்கொள்ள கட்டாயமாக ஓலெவல் ரிசல்ட் ஷீட்டை சர்டிஃபை பண்ணி என்ன செய்யணும், போட வேண்டி இருக்கு. சரியா, அடுத்தது இந்த எஃப்எம். எஃப்எம் என்ன, ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற என்ன விஷயம்டா, அதாவது ஆஃப்டர் கியூஎஸ். இப்ப நம்ம கியூஎஸ், இப்ப நம்முடைய ஸ்ரீலங்கால, அதாவது ஈஸ்டர்ன்ல கியூஎஸ்ங்கிறது ஒரு நல்ல டிமாண்டா போய் கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்பண்டா அந்த ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடக்கும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கியூஎஸ். கியூஎஸ் என்ன செய்வான், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல புள்ள இருந்து படம் கீறி அதை ட்ரோ பண்ணி அதை ஒழுங்கா கட்டி எல்லாம் செஞ்சு கடைசியா என்ன செய்வான், ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர் என்ன செய்வான், அதை தூக்கி கொடுப்பான். தூக்கி கொடுத்து என்ன செய்வான், ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன செய்வான், கடைசி அதை அவன் கண்ட்ரோல் என்ன செய்வான், அந்த பில்டிங் என்ன செய்வான் வச்சு கொண்டு போவான். இதுவும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறதும் ஒரு முக்கியமான இப்ப காணப்படுகின்ற நல்ல டிமாண்ட்ல போகக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் என்ன ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மொடியூலுக்கு இந்த கோர்ஸ் எடுக்கணும்டா இந்த கோர்ஸ்ல ஃபுல்லா என்ன செய்யும், மெத்தமெட்டிக்ஸ், அதே போல பிசிக்ஸ், அதே போல கெமிஸ்ட்ரி, இந்த 3 பாடமும் என்ன செய்யப்படும், கட்டாயமா இருக்கும். இந்த 3 பாடமும் நாம படிக்க இயலும், நான் செய்வேன் என்றா மாத்திரம் என்ன செய்யுங்க, ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் போங்க. சரியா, இப்ப நம்ம யூனிவர்சிட்டிக்கு நாம அப்ளை பண்றது சும்மா ஜோக் இல்லை. அதாவது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டு நம்ம வேற யூனிவர்சிட்டிக்கு போலாமண்டி இல்லை. இப்ப நம்ம இப்ப சென்னை காலேஜுக்கு போறோம்டா, சென்னை காலேஜுக்கு போட்டு மர என்ன செய்யலாம், அஸ்ராஜி மாறலாமண்டிக்கிறது யூனிவர்சிட்டி இல்லை. நாம ஃபெஸ்ட்டுக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றோமோ அந்த யூனிவர்சிட்டி தான் நாம என்ன செய்யலாம், போகக்கூடியதா இருக்கு. நம்ம வேற யூனிவர்சிட்டிக்கு நாம மாறதுக்கு நாம இது போட்டாலும் அப்பீல் பண்ணினாலும் அப்பீல் எடுத்துக்கொள்ற வீதம் 1% தான் இருக்கு. இலகுவா என்ன செய்யலாது, அப்பீல் வராது. அப்ப கோர்ஸ் போடக்குள்ள நல்ல அந்த கோர்ஸை 1க்கு 10 தடவை ஆராயுங்க. எல்லா கோர்ஸும் வெப்சைட் இருக்கு, எல்லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டும் எடுத்தாலும் எல்லா கோர்ஸஸும் இருக்கு. அந்த கோர்ஸுக்குள்ள போங்க, இந்த கோர்ஸ் என்னென்ன டிகிரி கொடுக்கான், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு ஃபுல்லா தரவா ஆராயுங்க. ஆராய்ஞ்சு நீங்க போறது பெட்டரா இருக்கு. சரியா, இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு 30 இயர்ல இன்டர்ன் விடுவாங்க. ஏன்னா 30 இயர்ல நீங்க என்ன செய்யலாம்,
இன்டர்னுக்கு போகலாம். தேர்ட் இயர்ல இன்டர்னுக்கு போய் ஃபோர்த் இயர்ல என்ன செய்யப்படும், உங்களுக்கும் ஸ்டடி நடக்கும். ஃபோர்த் இயரோட உங்களுக்கு டிகிரி தந்து நீங்க ஃபிஃப்த் இயர், நீங்க 5வது வருஷம், அதாவது டிகிரி முடிஞ்ச உடனே என்ன செய்யலாம், நீங்க வேலைக்கு போகக்கூடியதாக காணப்படும். சரியா? பட் ஃபோர்த் இயர்லயே உங்களுக்கு, தேர்ட் இயர்லயே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் விடுறதால நல்ல நல்ல கம்பெனிஸ் என்ன செய்யப்படும், இன்டர்ன்ஷிப் விடும். ஏனண்டா மொரட்டோ யூனிவர்சிட்டியால ஜொஃபியா கால் பண்ணக்குள்ள நல்ல கம்பெனிஸ் தான் என்ன செய்யப்படும் வாரத்தால உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யலாம், கெயின் பண்ணக்கூடியதா என்ன செய்யப்படும், இந்த எஃப்எம் எடுத்தா என்ன செய்யப்படும், உங்களுக்கு காணப்படும். சரியா? இதான் என்ன ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து நாம சரப்பு கிட்ட ஓடிவ் பண்ணோம். ஓகே, அடுத்தது வந்து சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு புது கோர்ஸ். அதாவது 2024 ஏ-லெவல் எழுதின ஆட்களுக்கு வந்து 2025 வந்த புக்ல வந்து புதுசா வந்த கோர்ஸ் தான் வந்து சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து எங்க இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கம்பா விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டியில தான் இருக்கு. இது வந்து ஓல் ஐலண்ட்ல வந்து 50 பேர் தான் எடுக்கிற. எப்படியும் டிஸ்ட்ரிக்டுக்கு அநேகமா 1 அல்லது 2 பேர் தான் எடுப்பாங்க. இது 4 வருஷ ப்ரோக்ராம். மீடியம் வந்து இங்கிலீஷ். இவைய வந்து எப்படி டிகிரி ப்ரோக்ராம் கொடுக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்காங்க. இது என்னன்னு சொல்லிச்சுன்னா காமர்ஸ்ல 3 இயர்ஸ் இருந்தாலும் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம் இந்த சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கு. இது வந்து என்ன செய்யலாம் வேண்டாம், எல்லா ஸ்ட்ரீம் ஆக்களும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இன்டேக் வந்து எத்தனை பேருண்டா 170 பேர் எடுப்பாங்க. எல்லா ஸ்ட்ரீமும் இன்டேக் போகலாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது வந்து என்ன ஃபெக்கால்ட்டி என்று சொல்லிச்சுன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் சவுத் ஈஸ்டர்னில் ஆகக்கூட சர்ச் ஸ்கோர், அதாவது எம்ஐடியில் சர்ச் ஸ்கோர் வந்து 1.4206. சவுத் ஈஸ்டர்ன் மேனேஜ்மெண்ட்டே வந்து ஆக குறை. ஆனால் என்ன எம்ஐடி வந்து 1.5 வருது. அப்போ என்ன கடும் போட்டி எல்லா ஸ்ட்ரீமும் வாரத்தால இந்த கோர்ஸுக்கு வந்து கடும் டிமாண்ட் இருக்கு. மோஸ்ட்டாக வந்து ஆர்ட்ஸ் ஆகல் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு போவாங்க. அவங்க கொடுக்குற டிகிரி ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்சி இன் எம்ஐடி கொடுக்காங்க. இது வந்து இங்கே சின்ன போல் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி டியூரேஷன் வந்து 3 வருஷம் தான். அதை கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இல்லை, ஜெனரல் ப்ரோக்ராம் தான். சவுத் ஈஸ்டர்ன் எம்ஐடி. லஃப்ரி அட் த ஸ்லைட். லஃப்ரி லஃப்ரி அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் இன்டேக் வந்து 127. இதுக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா 3 பாடங்களில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 2ல் வந்து சி பெற்றிருந்தால் போதும். 3 பாடத்தில் சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு இதுக்கு ஹையர் மேத்ஸ் இருக்கணும். கொமர்ஸ் எடுத்தாக்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து. ஆனால் என்ன ஐடி எடுத்திருக்கணும். அது மாதிரி ஓலெவலில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா மேத்ஸில் சி வேணும், இங்கிலீஷ்லையும் சி வேணும். அவங்க கொடுக்குற டிகிரி ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். இது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்கு. டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ். மீடியம் வந்து இங்கிலீஷ். இது சில போனால் உண்மையாக ஒரு கடும் டிமாண்டான கோர்ஸ். எங்களோட பேச்சில் டிஸ்ட்ரிக்ட் 1 வந்த புள்ள வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து போய்க்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுக்கு போய்க்கு. அது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற பாடங்களை பொறுத்து வந்து மாறும். ஐடி எடுத்தால் ஐடி டிபார்ட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் எடுத்தால் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். அடுத்தது வந்து ஃபைனான்சியல் எக்கனாமிக். இது வந்து ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸ். அதில் இன்டேக் வந்து 50 பேர் தான் எடுக்கிற. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் அப்படி தான் பெறும். இதில் என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஏ-லெவலில் வந்து 3பியில் பி குறைந்தபட்சம் பி அதிதிறமை சித்தி பொருளியலிலும், அதாவது எக்கனாமிக்கில் வந்து பி எடுத்திருக்கணும். வந்து ஆர்ட்ஸ் ஆகலும் என்ன செய்யலாம்னா அப்ளை பண்ணலாம், கொமர்ஸ் ஆகலும் வந்து அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்டாக கொமர்ஸ் எடுத்தாக்கள் போகிற விதம் குறைய ஆர்ட்ஸ் எடுத்தாக்கள் போவாங்க. அவங்க கொடுக்குற டிகிரி ப்ரோக்ராம் வந்து பிஏ ஹானர்ஸ் இன் ஃபைனான்சியல் எக்கனாமிக்னு சொல்லி கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி. டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ். மீடியம் வந்து இங்கிலீஷ் எல்லாம் போகும். அடுத்த ஸ்லைட். ஓகே, அதை கோர்சஸ் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற கோர்ஸும் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பப்ளிக், பிகாம் அப்படி நிறைய மெயின் கோர்ஸ் வந்து 9 கோர்ஸையும் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குற இதுலேருந்தும் ஸ்பெசிஃபிக்கான விசேடமான கோர்ஸுகளை வந்து எடுத்து போட்டோம்.
இது வந்து எல்லாத்தையும் நினைக்கிற 100 யூனிவர்சிட்டி வந்து 120 கோர்ஸ் போடலாம். அப்போ அவ்வளோத்தையும் பார்க்கல அது. அப்போ என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி அவ்வளோ இப்போ தான் போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் இன்னும் கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். அது தானே போட்டிருக்கோம். லோ வந்து அப்ளை பண்ணலாம். லோக்கு நல்ல செட் ஸ்கோர் 1.9ம் 1.8 1.9 மினிமம் வந்து 1.9 வேணும். வாரண்டி சொல்லிச்சுன்னா லோ வந்து 3 இடத்திற்கு பேராதனையே ஜஃப்னா கொழும்புல இருக்கி 3 இடத்தையும் போடலாம். செட் ஸ்கோர் வந்து 1.9 வந்தார்கள் லோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து வந்து ஆர்ட்ஸும் போகலாம். அடுத்து வந்து கியூஎஸ் இருக்கி கியூஎஸ் வந்து மெட்ஸ் எடுத்திருக்கணும். ஒரு பாடம் அக்கௌண்டிங்கோட மெட்ஸ் எடுத்திருந்தா போகலாம். கொமர்ஸ் எடுத்த ஆக்கள். அது மாதிரி ஐடி இருக்கி ஐடி வந்து 2 யூனிவர்சிட்டியில் இருக்கி ரஜரட்ட வவுனியா. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்கி டிசைன் இருக்கி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இருக்கி இதெல்லாம் வந்து அப்டிடியூட் டெஸ்ட் எழுதி போகிற பாடம். இதுக்கு செட் ஸ்கோர் வந்து வேணுமெண்டு இல்லை. செட் ஸ்கோர் வந்து குறை இருந்தாலும் போதும். அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் இந்த கோர்ஸ்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்கி அதெல்லாம் வந்து செட் ஸ்கோர் குறைய. அதே மாதிரி நம்ம அதெல்லாம் பார்த்து நிறைய 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 கோர்ஸுகள் இருக்கி டெவலப்ல இதில் எல்லா கோர்ஸும் போட்டு பாருங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் சர்ச் ஸ்கோர் நிறைய குறைய குறைய கோர்ஸுகள் இருக்கி அதை கட்டாயம் போட்டுக்கோங்க. ஓடியூ ஹிபா. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் ஹிபா, Bachelor of Commerce, South East University of Sri Lanka. நான் பேசுறது கேக்குதானே? பேசுறது கேக்குதா கிளியரா? ஓகே. இப்ப என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா இவ்வளவு நேரமும் இப்ப லஃப்ரி ஷரஃப் எல்லாம் சொன்னது வந்து இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் ஏ லெவல் நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு கட் ஆஃப்ல நீங்க என்னென்ன யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருக்கீள் அண்டு உங்களுக்கு 1 மந்தோ அப்படி 3 வீக்ஸ் அப்படி அது பிறவோ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா கட் ஆஃப் பெறும். அதுல தான் தெரியும் நீங்க என்ன யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிக்கலாம். அப்படி யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகாத பிள்ளைகள் இப்ப உதாரணத்துக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இப்ப 2BC இல்லாட்டி B2C அப்படியான ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி கிடைக்காத பிள்ளைகள் அவிட ஹையர் ஸ்டடீஸ் அவி எப்படி கொண்டு போற இல்ல அதோட அவிய ஏ லெவலோட நிக்கிறா இல்ல காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்றா அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த ஸ்லீட்ல இருக்கிற இந்த HNDA ப்ரோக்ராம்ஸை வந்து அவைய ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்முடைய ஏரியாவை பொறுத்த மட்டும் இந்த HNDA ப்ரோக்ராம் அதாவது ஹையர் நேஷனல் டிப்ளோமா வந்து எங்க இருக்குன்னு சொல்லிச்சேன்னா நம்ம சம்மாந்துறையில இருக்க ஸ்லீட்ல இருக்கி மற்றது அம்பரஹாடியில இருக்கி. அதுவும் இப்ப நம்ம கொமர்ஸ் படிச்ச ஆட்களுக்கு வந்து கியூரேட் இருக்கிற ஒரு இதை வந்து ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்கௌண்டன்சி HNDA. இந்த HNDA வந்து ஒரு ஃபுல் டைம் 4 இயர்ஸுக்கு ஒரு கோர்ஸ். இப்ப லங்காவை பொறுத்த மட்டும் 4 இயர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் ஏதோ ஒண்ணு நடக்குதுண்டா அது ஈக்குவல் டு பிகாம். அதே போல இந்த HNDAக்கு வந்து லாஸ்டா கொடுக்கறது வந்து அது வந்து நம்ம ஈக்குவல் டு பிகாம் அந்த டிகிரி கொடுப்பாங்க. இதுக்கு என்ன செய்யணுமாண்டா நாம கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து ஏ லெவல் பாஸ் பண்ணிக்கணும். அதோட சேர்த்து அக்கௌண்டிங் பாடம் நாம எடுத்திருக்கணும். அதோட ஓ லெவல்ல வந்து மேத்தமெட்டிக்ஸும் இங்கிலீஷும் பாஸ் பண்ணி இருக்கணும். அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி கொமர்ஸ் படிச்ச ஆட்கள் தான் ஃபுல்லாவே இது செய்யுது. இது வந்து நமக்கு வந்து நிறைய இதுல பெனிஃபிட் என்ன சொல்லிச்சுன்னா நம்ம சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே SLOS அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதக்கூடிய வாய்ப்பு இந்த ஹை நேஷனல் டிப்ளோமாக்கு இன் அக்கௌண்டன்சிக்கு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஹை நேஷனல் டிப்ளோமா இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் வந்து ஃபுல் டைம் 2.5 இயர்ஸ் கோர்ஸ். அடுத்து வந்து ஹை நேஷனல் டிப்ளோமா இன் பிசினஸ் ஃபைனான்ஸ். இதுவும் 2.5 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து என்ன கொமர்ஸ் வந்து ஏ லெவல்ல கொமர்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்தது ஓ லெவல்ல இங்கிலீஷும் மேத்ஸும் ஆர்டினரி பாஸ் இருக்கணும். அடுத்து ஹை நேஷனல் டிப்ளோமா இன் மேனேஜ்மெண்ட் ஃபுல் டைம். இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும்டா ஏ லெவல்ல எந்த கொமர்ஸ் தான் படிச்சிருக்கணும் இல்லை என்ன ஸ்ட்ரீம் என்றாலும் பரவாயில்லை நீங்க ஏ லெவல் சிட் பண்ணிருக்கணும். அதோட சேர்த்து ஆர்டினரி பாஸ் இருக்கணும் இதுல இங்கிலீஷ்லயும் மெத்ஸ்லயும். அதோட அடுத்தது வந்து நேஷனல் அதாவது நம்ம டெக்னிக்கல் காலேஜ்ல எல்லாம் வந்து அக்கௌண்டிங் கோர்ஸ் அந்த கோர்ஸ் இருக்கு. அதுல அந்த கோர்ஸ் தான் இது நேஷனல் சர்டிபிகேட் ஃபார் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் அப்படி இல்லாட்டி நேஷனல் சர்டிபிகேட் இன் பிசினஸ் ஸ்டடீஸ் ஏ லெவல் இல்லாதாக்கள் இந்த கோர்ஸை வச்சு நாம என்ன செய்யலாம் இந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஹை நேஷனல் டிப்ளோமாக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கும் வந்து இங்கிலீஷும் மெத்ஸும் ஆர்டினரி பாஸ் இருக்கணும். அடுத்தது வந்து HND இன் ஹை நேஷனல் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் HND இன் இங்கிலீஷ். இது வந்து ஃபுல் டைம் 2.5 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து
எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் ஒண்ணுமில்லை, நீங்க என்ன செய்யலாம், இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சி நீங்க யூனிவர்சிட்டி போய்க்கிக்கல, உங்களோட இங்கிலீஷ் நல்லா இன்னும் டெவலப் பண்ணணும், உங்களோட இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு டிப்ளமா இல்லை ஹை நேஷனல் டிப்ளமா உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சேன்னா இதை நீங்க பார்ட் டைம் ஆகும் நம்முடைய சம்மந்தோட இருக்கிற ஸ்லியட்லையும் அம்பார ஹாடிலையும் நீங்க இந்த கோர்ஸை பார்ட் டைம் கோர்ஸ் ஆகும் செஞ்சு கொள்ளையிலும் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஹெச்என் அக்கௌண்டன்சி அப்படின்றது இல்லாம வேற டீச்சிங் இல்லாட்டி உங்களோட லாங்குவேஜை டெவலப் பண்ற அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு இந்த ஹெச்என்டி இன் இங்கிலீஷ் கடும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்க மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி போற ஆக்கள் ஒரு தேர்ட் இயரோ இல்லாட்டி ஆரம்பத்திலேயோ அப்படி இருக்கிற ஆக்கள் இது ஒரு பார்ட் டைம் போட்டு செஞ்சாங்கன்னு சொல்லிச்சு அவைகளுக்கு இன்னொரு ஹை நேஷனல் டிப்ளமா இருக்குங்கிற ஒரு இது ஒன்று இருக்கும். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஷுட் ஹேவ் த ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன். இது ஏ லெவல்ல நீங்க என்ன ஸ்ட்ரீம் வந்தாலும் ஒண்ணுமில்லை, நீங்க எந்த ஸ்ட்ரீம்னாலும் பாஸ் பண்ணியிருக்கணும். கிரெடிட் பாஸ் வேணும். இங்கிலீஷ்ல ஓ லெவல் இங்கிலீஷ்ல கிரெடிட் பாஸ் வேணும். அப்படி அடுத்தது அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஆர்டினரி பாஸ் இதுக்கு வேணும். அடுத்தது லவ்ரி ஹெச்என்டி ஐடி ஹை நேஷனல் டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ஹெச்என்டி ஐடி. இது ஃபுல் டைம் 2.5 years கோர்ஸ். இதுக்கு ஏ லெவல்ல நீங்க எந்த ஸ்ட்ரீம் வந்தாலும் ஒண்ணுமில்ல ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததுக்கு ஆர்டினரி பாஸ் இங்கிலீஷும் மெட்ஸும் ஆர்டினரி பாஸ் இருந்தா காணும். இதுவும் நீங்க என்ன செய்யலாம், ஆஃப்டர் ஏ லெவல் யூனிவர்சிட்டி கிடைக்கலாட்டி நீங்க இந்த ஹெச்என்டி ஐடிக்கு இப்ப கடும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல. மற்ற நீங்க இந்த ஹெச்என்டி இங்கிலீஷ் போல இதையும் நீங்க என்ன செய்யலாம், பார்ட் டைம் செஞ்சு கொள்ளலாம். இப்போ ஐடியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ளமா இல்லை ஹை நேஷனல் டிப்ளமா உண்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லிச்சுன்னா பேரலா நீங்க யூனிவர்சிட்டியோட சேர்த்து இதை நீங்க என்ன செய்யலாம், இதை கொண்டு போகலாம். இதுவும் 2.5 years பார்ட் டைம் உங்களை சாட்டர்டே சண்டே நீங்க போய் என்ன சம்மாந்துறைக்கோ இல்லாட்டி ஹாடிக்கு போய் நீங்க படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இது இருக்கும். அடுத்தது ஹை நேஷனல் டிப்ளமா இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது மோஸ்ட்லி யூனிவர்சிட்டிக்கு தான், யூனிவர்சிட்டி டிகிரியில தான் இதை கொண்டு வந்தாங்க. இப்போ இது ஹை நேஷனல் டிப்ளமாவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது 3 years கோர்ஸ். இது நீங்க இந்த இதான் பாஸ் பண்ணிக்கணும். மேல லெவல்ல கொமர்ஸ் தான் படிச்சுக்கணும், பயோ தான் படிச்சுக்கணும் இல்லை, நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரீம் பாஸ் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஓ லெவல்ல இங்கிலீஷும் மெட்ஸும் ஆர்டினரி பாஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது லப்ரின் ஹை நேஷனல் டிப்ளமா இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா. இதுவும் இப்போ எவ்வளோ நேரம் ஹஜத்தை வச்சு உங்களுக்கு வழங்கிக்கும். இதுவும் ஒரு டிகிரிக்குரிய ஒரு கோர்ஸ் தான், யூனிவர்சிட்டி வழியே இருந்தது. இப்போ அதை ஒரு ஹை நேஷனல் டிப்ளமா ஆக்கி ஸ்லேட்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டைம் கோர்ஸ் 2.5 years. இதுக்கு நீங்க கொமர்ஸ் தான் படிச்சிருக்கணும் இல்லை, நீங்க என்ன ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஓ லெவல்ல இங்கிலீஷும் மேத்ஸும் ஆர்டினரி பாஸ் இருக்கணும். ஹெச்என்டியை பொறுத்த மட்டும் இவ்வளவு தான் இருக்கு. நீங்க இதை ஃபுல் டைம் இப்போ யூனிவர்சிட்டி கிடைக்காத ஆக்கள் ஃபுல் டைம் செய்யலாம். யூனிவர்சிட்டியில இருக்கிற ஆக்கள் பார்ட் டைமுக்காக நீங்க இந்த ஹெச்என்டி இங்கிலீஷ் ஹெச்என்டி ஐடிங்கிறது எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட டிகிரியோட சேர்த்து உங்களுக்கு பெறலாம். நீங்க டிகிரி அவுட் ஆகக்கோல டிகிரி உங்களுக்கு கிடைச்சி கையில் வைக்கக்கோல ஒரு ஹை நேஷனல் டிப்ளமா உண்டு இன்னொன்று உங்களோட இங்கிலீஷ்லயோ ஐடிலையோ இருக்கு. இது உங்களோட தொழிலுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய இதுகளுக்கு எல்லாம் உங்களுக்கு கடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷால்லா. நெக்ஸ்ட் ஷரஃப் அவியர் உங்களுக்கு சரி. ஓகே, அடுத்தது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதை பற்றி பார்ப்போம். லஃப்ரி அடுத்த ஸ்லைட். அக்கௌண்டன்சி ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாருக்கும் தெரியும். சிஏ, ஏசிசிஏ, சிஐஎஃப்ஏ, சிஎம்ஏ டிகிரி. இதுகள் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்ல டிகிரி முடிக்கிற ஆளுக்கோ அல்லது மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு கொமர்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு ஆளுக்கு கடும் முக்கியமான ஒரு டிகிரி தான், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் இது. டிகிரி இல்லாம ப்ரொஃபஷனல் இல்லை, ப்ரொஃபஷனல் இல்லாம டிகிரி இல்லை என்ற செட்டப்புக்கு இதுக்கு. அதுல முதலாவது நாம சார்ட்டை பற்றி பார்ப்போம். சார்ட்டட் நியூ கரிக்குலம் 2025 என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது 3 லெவல் இருக்கு. 15 பாடம். அதுல பிசினஸ் லெவல்ல 4 பாடம், கார்பரேட் லெவல்ல 4 பாடம், ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல 4 பாடம். ஒவ்வொரு லெவல்லையும் கெப்ஸ்டன் என்ற பாடம் உண்டு. பிசினஸ் லெவல்ல பிசினஸ் கெப்ஸ்டன், கார்பரேட் லெவல்ல கார்பரேட் கெப்ஸ்டன், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக் கெப்ஸ்டன் என்ற பாடம் இருக்கு.
என்ன செய்யணும்னு சொன்னா 4 லெவல் 3 லெவல் தானே 3 லெவல்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் லெவல் செய்யணும் என்று சொல்லிச்சுன்னா பண்ணால் பழைய 2024 25க்கு முன்னிருந்த சிலபஸ்ல வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 1 இயர்ஸ் ஆக்கியிருக்காங்க. என்னச்சுன்னா எல்லாரும் செய்யணும்ன்றதுக்காக. அடுத்தது வந்து ஏசிசிஏ. அதுக்கு முந்தி இந்த சார்ட்டர்டுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய இது கொடுக்காங்க, எக்ஸெப்ஷன் கொடுக்காங்க. அதுல வந்து ஜஃப்னா அக்கௌண்டன்சி, அதாவது ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் வந்து ஜஃப்னா அக்கௌண்டன்சி வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்காங்க. ருஹுனு யூனிவர்சிட்டி இருக்கிற அக்கௌண்டன்சி எக்ஸெப்ஷன் கொடுக்குது. ஜெயப்பூர் பிகாம் வந்து இது கொடுக்குது. அடுத்தது வந்து ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் இருக்கிற அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அது வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குது. ஜஃப்னா பிகாமும் வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குது. அதுக்காக எக்ஸெப்ஷன் தரும்ன்றதுக்காக வந்து செய்யாமல் விட்டுறலாம். டிகிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தையே இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண நல்லம். அடுத்தது ஏசிசிஏ, அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட். இது வந்து யூகே பாடி. இது ஒரு வெரி ஃபேமஸ். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் தான். இது வந்து 3 லெவல் இருக்குது. இது வந்து 11 பாடம். 3 லெவல் வந்து நாலேஜ் லெவல், எக்ஸ்பர்டைஸ் லெவல், அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவல். நாலேஜ் லெவலில் 4 பாடம், எக்ஸ்பர்டைஸ் லெவலில் 4 பாடம், ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலில் 3 பாடம் இருக்கு. இது வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு லெவலும் முடிக்க அதாவது நாலேஜ் லெவல் முடிச்சா ஒரு ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹையர் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் வரும். ஹையர் நேஷனல் இல்லை, ஹையர் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் வரும். ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று தருவாங்க, அதை மாதிரி டிப்ளமா ஒன்று தருவாங்க. அதை மாதிரி எக்ஸ்பர்டைஸ் லெவல் முடிச்சா அட்வான்ஸ் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் என்ற ஒன்று தருவாங்க. வருஷத்துல வந்து 4 எக்ஸாம் நடக்கும். மார்ச்ல ஒரு எக்ஸாம், செப்டம்பர்ல, ஜூன்ல, டிசம்பர்லன்னு சொல்லி 4 எக்ஸாம் நடக்கும். ஏசிசிஏக்கு வந்து கலனி வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிங்கன்னா எக்ஸெப்ஷன் கொடுக்குது. கலனி வந்து அக்கௌண்டன்சி வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குது. அடுத்தது வந்து சிஐஎம்ஏ, சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இது வந்து என்னச்சுன்னா ஒரு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதில்ல, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்டது தான் இது. இது வந்து 4 லெவல் இருக்குது. சர்டிஃபிகேட் லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் ரெண்டு சொல்லி. அந்த ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து 3 லெவல் இருக்கு. ஆப்ரேஷன் லெவல், மேனேஜ்மெண்ட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல், எல்லாம் 4 பாடம் இருக்கு. இயருக்கு 4 எக்ஸாம் நடக்கும். ஏசிசிஏ மாதிரி பிப்ரவரியில், மேல, ஆகஸ்ட்ல, நவம்பர்ல. இதில் 9 எக்ஸாம் நடக்கும். 3 கேஸ் ஸ்டடி இருக்கும். 9ம் 3ம் எல்லாம் வந்து 11 பாடம் அப்படி சிட்டாப்ல வரும். 12 பாடம் அப்படி வரும். அது வந்து டியூரேஷன், சிமாக்கு தான் டியூரேஷன் என்று சொல்லலாம். சிமா வந்து மினிமம் 3 years to 4 years என்று சொல்லாங்க. அப்படி என்று இல்லை, நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முடிக்கலாம். அடுத்தது சிஎம்ஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ரீலங்கா பேஸ்டாக இருக்கும். இது வந்து 5 லெவல். ஃபவுண்டேஷன், ஆப்ரேஷனல் லெவல், மேனேஜரியல் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல், எபெக்ஸ் லெவல். ஒவ்வொரு லெவலையும் 4 பாடம் இருக்கு. அந்த கடைசியில் இருக்கிற எபெக்ஸ் லெவலில் வந்து கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. கேஸ் ஸ்டடியும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஒன்றும் இருக்கு. சிஎம்ஏக்கு வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா சிஎம்ஏல இருந்து ஒரு ஆள் ஏசிசிஏக்கு போனால் 8 பாடம் எக்ஸெப்ஷன். சிஎம்ஏ முடிச்ச ஒரு ஆள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏசிஏ போவாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவளுக்கு 8 பாடம் எக்ஸெப்ஷன். அதே மாதிரி சிஎம்ஏ என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா இது கொடுக்குது, சிபி ஆஸ்திரேலியா கொடுக்குது. அது மாதிரி சார்ட்டர்ட் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா சார்ட்டர்டும் வந்து சிபி ஆஸ்திரேலியா கொடுக்குது. சார்ட்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணா என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏசிசிஏ மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க, சிபி ஆஸ்திரேலியா கொடுக்குது. ஓகே, அடுத்த ஸ்லைட். அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ சில ஆட்களுக்கு என்ன அக்கௌண்டிங் சைட் போகிற ஐடியா இருக்க மாட்டா, மார்க்கெட்டிங் சைட் போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்லிம் சொல்லிச்சுன்னா ஸ்ரீலங்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் இது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா மாதிரி. இது முடிச்சோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக வரலாம். அது சிம், சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மார்க்கெட்டிங். இது வந்து இன்டர்நேஷனல் பாடி. இதுவும் வந்து ஸ்லிம் இன்ஸ்டியூட்லாம் படிக்கிறது. இது முடிச்சா ஒரு வேர்ல்டு வைட் ரெகனைஸ்டான ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு சிம் செய்வாங்க. அடுத்த ஸ்லைட். அடுத்து ஹெச்ஆர்எம் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், பிக்யூஹெச்ஆர்எம், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து என்ன சொல்லிச்சுன்னா இப்படிதான், அக்கௌண்டிங் வந்து சைட் போகிற ஐடியா இல்லை, ஹெச்ஆர்எம் சைட் தான் எனக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஹெச்ஆர்எம் ப்ரொஃபஷனல் வந்து என்ன செய்வார்னு சொல்லிச்சுன்னா
இந்த கோர்சஸ் வந்து செய்வார். இதுக்கும் 2-3 லெவல் இருக்குது. இதுக்கு மினிமம் வந்து A level 3 years இருந்தால் போதும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிகிரியும் வேணும். 3 years மினிமம் 3 years வேணும். யூனிவர்சிட்டி டிகிரி வேணும். அதே மாதிரி வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். சாரி, டியூரேஷன் வந்து 2 years 2 years வந்து 3 months 2 years 3 monthsum வேணும். ஓகே, அடுத்த ஸ்லைட் லவ்ரி. ஓகே, அடுத்தது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸை வந்து கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு அடுத்த செஷன் இருக்கு, கொஞ்சம் வேகமாக சென்னையிலன்னா நாங்கள் போகிறோம். ஹலோ, உங்களுக்கு கொஷின் இருந்தால் கேளுங்க. இப்போ நீங்கள் ஆஃப்டர் இந்த ரிசல்ட்ஸுக்கு போகிறோம், நீங்கள் நிறைய டவுட்டோட தானே இருப்பீள். எப்படி எப்படி என்ன மாதிரி இப்போ நாங்கள் சென்னதிலிருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுண்டா செல்லுங்க, இல்லாட்டி ஓகே தானே இந்த மாதிரி அன்மியூட் பண்ணி இப்போ இந்த மீட்டிங்கில் இருக்கிறார்கள் பேசுங்களேன். ஒரு கொஷின் வந்திருக்கு ஹிபா. ஸோ ஏஐஎஸ் வந்து பிஐஎஸ் மாதிரி டிமாண்ட் கேட்டு ஓ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். என்னன்னு சொல்லிச்சுன்னா ஏஐஎஸ் பிஐஎஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து ஏ லெவலில் வந்து ஐசிடி செஞ்சிருக்கணும். ஸோ அது ஒரு கட்டாயமான பாடம். மற்றது ஏஐஎஸ் வந்து கலனி யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கி. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஆள் போகலாம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1.5 மட்டுக்கு ரிசர்ச் ஸ்கோர் தேவைப்படும். அதில் சென்னம்மா ஐடி ரிலேட்டட் சாரி ஐடி ரிலேட்டட் கோர்ஸும் ஒர்க் பண்ணிலும் லைக் டேட்டா சயின்ஸ் அப்படி எல்லாம் இருக்கி. ஸோ நான் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஜினியரிங் 4th இயர். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏஐஎஸ்ல. அவங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லிச்சேன்னா அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட். அது அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3rd இயர்ல இருந்தவங்களுக்கு வந்து இன்டர்ன் போய்க்கொள்ளையிலுமா இருக்கும். ஸோ 3rd இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து இன்டர்ன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 4th இயர் வரைக்கும் இன்டர்ன் வந்து நினைக்கிறேன் ஒரு ஹவர்ஸ் கவர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படித்தான் இருக்கு. ஸோ யா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னா மற்றது 50 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 50 பேர் தான் வெளியாக போறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படி இல்லை. மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய தொகை ஒன்று வெறும் ரிலீஸ் ஆகிறார்கள் வந்து. ஸோ அதுக்கு வந்து வேலை எடுக்கிறதும் கடும் போட்டியா இருக்கும். ஸோ ஈவன் நாங்கள் இந்த வருஷம் வந்து ஜாப் தேடக்குள்ள வந்து இப்போ ஃபைனான்ஸ் எங்க டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் கட்டாயமே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ணணும். பட் எங்களுக்கு என்ன போட்டின்னு சொல்லிச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறார்கள், பிகாமுக்குள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களும் ஃபைனான்ஸ் இன்டர்ன் தான் தர்றாங்க. எங்கட யூனிவர்சிட்டியில இருக்கட்டும், கலம்புல இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டியில இருக்கட்டும், எல்லாருமே அதுதான் தர்றாங்க. ஸோ எங்களுக்கு கடும் கஷ்டம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு அந்த இன்டர்ன் தேடி கொள்றது. ஸோ அப்படி இல்லாம ஐடியோட சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாத்துக்குமே இப்பே காலத்துல டிமாண்ட். ஸோ எஸ். வர கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, மெசேஜ்ல கேளுங்க கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சரஃப். அஸ்ஸலாமு சரஃப். கேக்குதா? கதைங்களா என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணக்குள்ள நாம ஃபேவர் ஆகிற ஒரு கோர்ஸ் ஒன்று இதுதானே. அந்த கோர்ஸை நம்ம முன்னுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு செலக்டிவேஷனில் சில கோர்ஸஸ் செய்யும். அதை நம்ம பின்னுக்கு போடுறதால வந்து அவங்க இப்போ யூஜிசியில் வந்து இப்போ யூனிவர்சிட்டியால் வந்து செலக்ட் பண்ணக்குள்ள இப்போ அது எந்த ஒரு அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க? நம்ம விரும்பின கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா, பாசிபிள் கூட இருக்கா? இல்லை அப்படி என்று சொல்லி இல்லை. நீங்கள் கோர்ஸ் ஆர்டர் போடுவீங்க தானே, நீங்கள் சொல்லலாம் போல் உங்களோட மைக்கு மியூட் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிச்சுன்னா கோர்ஸ் ஆர்டர் போடுவீங்க, உங்களோட விருப்பமான கோர்ஸ் அதை போட்டுக்கு வருவீங்க. உங்களோட ஜட் ஸ்கோருக்கு அது எலிஜிபிள் என்று சொல்லிச்சுன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் போட்டது கிடைக்கும்.
செகண்ட் போட்டது வந்து அவங்க சர்ச் ஸ்கோர் எலிஜிபிள்னா கிடைக்கும். தேர்ட் பார்ப்பாங்க, ஃபோர்த் பார்ப்பாங்க. அப்படி உங்களுக்கு எது எலிஜிபிளோ அந்த கோர்ஸ் தானே உங்களுக்கு கிடைக்கும். மற்றது நான் விரும்புறது கிடைக்க மாட்டா. நீங்கள் விரும்புறதை நீங்கள் மேலே போட்டிருக்கீங்கன்னு உங்களோட சர்ச் ஸ்கோர் உதாரணத்துக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஏஐஎஸ் இருக்கு தானே, இந்த ஏஐஎஸ் வந்து உங்களோட சர்ச் ஸ்கோர் எலிஜிபிள்னு சொல்லிச்சுன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பி விரும்பி தானே போட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு அதெல்லாம் அது கிடைக்கும். அப்படித்தான் பழகிட்டா உங்களுக்கு. ஓமம் அந்த வரகோலி எழுதிக்கா சாஃப்ட் செக் புக் பாருங்க, பிள்ளைகள் நிறைய கேள்வி அதுல போடுது. யூனிஃபார்ம் மேனேஜ்மெண்ட் எடுத்து வீக்கெண்ட் செய்யற பெட்டரான கோர்ஸ் சொல்லுங்க. ஸோ யூனிஃபார்ம் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு வீக்கெண்ட் செய்யறேன்னு சொல்லிட்டேன்னா, மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஈவன் வந்து இப்போ கொமர்ஸ் அண்ட் சொல்லிட்டேன்னா தெரியும், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாம வந்து அது கொமர்ஸுக்கு வேலை எடுக்கிற ஹஸ்டமெண்ட் சொல்லிட்டேன்ல. பட் எல்லாரும் செய்வாங்க. நம்ம யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆக போல நிறைய பேர் வந்து சிஏ செஞ்சுக்கிருப்பாங்க, ஏசிசிஏ செஞ்சுக்கிருப்பாங்க, சிமா செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும். அது வந்து அவர் பொறுத்திருக்கு. இப்போ சிஏன்னு சொல்லி வரக்குள்ள எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நீங்க சிஏ நிறைய பேர் செய்வாங்க, ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் ஃபார்ம் அப்படி எல்லாம் போவாங்க. சிஏட வந்து கொஸ்ட் வந்து பட்ஜெட் வந்து குறைவா இருக்கும். இப்போ ஏசிசிஎன் எடுக்க போனா நினைக்கிறேன் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 50-55 அப்படி போகும். இனி டியூஷன் ஃபீஸ் வரையா போகும். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஆയിരിக்கும் ஏசிசிஏ. மற்றது இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் ஏசிசிஏடி. ஸோ அது யூகே பேஸ்டுன்றதால சிஏ வந்து நம்ம நாட்டுக்குரியது, இப்போ ஸ்ரீலங்கன் இதுக்கு கூடியது. ஸோ அதில் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் குறைவு தான், எக்ஸாம் ஃபீஸ் கொஞ்சம் குறைவோ, இதில் பார்க்க நல்லாவே குறைவோ. ஸோ அது உங்களை பொறுத்த மட்டும் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போறீங்கன்றதுல, இப்போ மார்க்கெட்டிங்கா, அக்கௌண்டன்சி மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ஃபேமஸ். ஃபைனான்ஸா ஒரு ஹெச்ஆர்எம் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம் மார்க்கெட்டிங். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங் வந்து ஸ்ரீலங்காவிலே பெஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து கலன் யூனிவர்சிட்டியில் இருக்கு. பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டு இருக்கு. ஸோ எஸ், அது உங்களை பொறுத்து நீங்க என்ன துறையில போக போறீங்கன்றதை பொறுத்து தான் அது நீங்க செய்யணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஹலோ, அடுத்தது ஒரு கேள்வி கேட்டீர்கள், பெரா யூனியில் ஸ்பெஷல் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, சர்ச் ஸ்கோரோ ஜிபிஏன்னு சொல்லி கேட்டீர்கள். ஜிபிஏ அதாவது நீங்கள் செகண்ட் இயர் வரைக்கும் இருந்து எக்ஸாம் எழுதி தானே செய்வாங்கன்னு சொல்லி அவங்களோட ஜிபிஏ வச்சு தான் பிரிப்பாங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து வெயிட்டிங்ல எடுக்கிறத பத்தி. இப்போ வெயிட்டிங் சொல்லிச்சேன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு கொமர்ஸ்ல வந்து வெயிட்டிங்ல மாறுறது வந்து பெர்சன்டேஜ் மிச்சம் குறைவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம், பயோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிச்சேன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கு இப்போ நம்முடைய அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோம்னா 55 போறாங்கன்னு சொல்லிச்சேன்னா, அவங்க எப்படி இப்போ ஒரு 60-70 எடுத்தார்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சேன்னா, அதுக்கு அந்த மெடிசினுக்கு கீழே வைக்கிறதுக்கு சம்டைம் போக விரும்ப மாட்டாங்க. என்னண்டா செகண்ட் சைஸ் செய்ய போறோம், செகண்ட் சைஸ் செஞ்சு இதை விட கூட வெறும் பார்ப்போம் அப்படி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. பட் கொமர்ஸை பொறுத்த மட்டும் அது குறைவு, மிச்சம் குறைவு. செகண்ட் சைஸ் செய்யறங்கிறது நான் பார்த்த மட்டும் மிச்சம் குறைவு. ஸோ என்ன மற்றது இன்டேக்கும் கூட இருக்கும் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த பட்டிலையும். என்ன நமக்கு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன இந்த ஏரியா இருக்கு, பிகாம் இந்த ஏரியா இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்காது. ஸோ அதனால கூட இன்டேக் ஆகும். வெயிட்டிங்ல வந்து மாற சான்ஸ் இருக்கு. அதாவது வெயிட்டிங்ல எப்படி மாறும்னு சொல்லிச்சுன்னா, நீங்க உங்களோட இப்போ நீங்க கோர்ஸ் ஆர்டர் போட்டுக்கு வரக்குள்ள அதுல மேலுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஆளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் டிவி கிடைக்குது சரியா, கிடைச்சிட்டு அவ மேனேஜ்மெண்ட் டிவிக்கு மேல சவுத் ஈஸ்டர்ன் பிகாம் போடுறா. சம்டைம் அவருக்கு மேனேஜ்மெண்ட் அந்த ஸோ அவருக்கு மாறுது சரியா, அந்த வெயிட்டிங்ல அது மாறுது. ஏன் மாறும்னு கேட்டா, பிகாமுக்கு வந்து சவுத் ஈஸ்டர்ன்ல முந்தி கிடைச்ச புள்ளி, அதாவது நோமலா வரக்குள்ள கிடைச்ச புள்ளியில ஒரு புள்ள ரெஜிஸ்டர் பண்ணாம போய்க்கலாம். பிகாஸ் அந்த பிள்ளை வந்து இல்லை எனக்கு பிகாம் கிடைச்சிட்டு நான் செய்யறதில்ல, நான் வெளியால நான் செய்ய போறேன்னு சொல்லி அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம போய்க்கலாம். ஸோ அப்படியான ஒரு சர்க்கம்டன்ஸ்ல வந்து இந்த வேற ஒரு கோர்ஸ் கிடைச்சாங்க, அதுக்கு முன்னுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு வெயிட்டிங்ல மாறிக்கு போகும். கொமர்ஸை பொறுத்த மட்டும் அது வந்து கடும் மிச்சம் குறைவுதான்.
ஓகே அது எம்ஐடி பெட்டரான கோர்ஸான்னு சொல்லி கேட்டீங்க. சவுத் ஈஸ்டர்ன்ல இருக்கிற வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற பிஎஸ்சி டிகிரி தெரியும். பிஎஸ்சி என்ன எவ்வளோ வேலுன்னு சொல்லி. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வந்து 3 இயர்ஸ் தான், ஸ்பெஷல் இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி நல்ல டிகிரி தான். இது வந்து ஐடி மேனேஜ்மெண்ட் சேர்ந்துருக்கும். நல்ல கோர்ஸ். செட் ஸ்கோரும் கூட 1.5 அதை கன்சிடர் பண்ணுவோம். மற்றது நீங்க கோர்ஸ் போடுறது வந்து மிச்சம் கவனமா இருந்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு சில கோர்சஸ் வந்து இதுதான். இப்ப லாஸ்ட் கன்னடம் ஒரு சரப்பன் ஒரு போய் போயிட்டார், எனக்கு விருப்பமான கோர்ஸை வந்து போட்டா மேலுக்கு போட்டா கிடைக்குமான்னு சொல்லி அது உங்களோட ஜட் ஸ்கோரை பொறுத்து மிதிக்கு, நீங்க கோர்ஸ் போறதை பொறுத்து மிதிக்கு. ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்ச எங்கட பெஜ்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு போய் வந்து நல்ல செட் ஸ்கோர், சரி எங்க எல்லாருக்குள்ளேயுமே அவருக்கு தான் நல்ல செட் ஸ்கோரும் நல்ல ரேங்கிங் கிடைச்சிச்சு. பட் அவர் கோர்ஸ் போடுறதுல வந்து மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நினைக்க மேனேஜ்மெண்ட் கலம்பு, ஜெயப்புர, கேலனி அப்படி போட்டுட்டு அடுத்தது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இந்த விளங்கப்படுத்த கொலையுமே வந்து ஷரப் சென்னார் ஜெயப்புரைக்கு வந்து என்கியூசி போட்டிருக்கும், பிகாமுக்கு ஜெயப்புர என்கியூசி அண்ட் ஈவன் நான் எங்களை காலத்துலயுமே வந்து கெலனி என்கியூசி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜெயப்புரைக்கும் கெலனிக்கும் பிகாமுக்கு யாரும் போயில்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி போயில்லைன்னு சொல்லக்கூட இவர் என்ன செஞ்சுட்டாருண்டா இந்த பெச் அந்த போய் வந்து நல்ல சட் ஸ்கோர் எடுத்தவர் போயில்லை தானே, இப்போ ஒருத்தரும் போகல, அப்போ நாமளும் போட்டால் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த கோர்ஸை வந்து இப்போ மற்ற மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ வயம்ப மேனேஜ்மெண்ட், ருஹுனு மேனேஜ்மெண்ட் அதுக்கு முந்தி இந்த 2 யூனிவர்சிட்டியில் பிகாமும் போட்டுட்டார். அதனால அவருக்கு கிடைச்சது வந்து கெலனி மேனேஜ்மெண்ட். ஸோ அவருக்கு அதுக்கு பிறகு வந்து வெயிட்டிங்கில் போட்டு பார்த்து வெயிட்டிங்கில் மாறல. வெயிட்டிங்கில் மேலே கீக்கிறது வந்து ஜெயப்புர பிகாம், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஜெயப்புர மேனேஜ்மெண்ட். அது இதுகள் ஜெயப்புர மேனேஜ்மெண்ட் இருக்கலாம் ஒரு 1.7 1.8க்கு மேலே செட் ஸ்கோர் வேணும். ஸோ அதனால அவருக்கு அந்த அளவுக்கு செட் ஸ்கோர் இருக்கல, அவருக்கு கிடைக்கல, அவருக்கு பிகாம் தான் கிடைச்சி. ஈவன் அவர் அப்பீல் போட்டு கீழே கீக்கிற வயம்ப மேனேஜ்மெண்ட் கேட்டு அவருக்கு கிடைக்கல. அப்பீல் போகிறதுக்கான 2 ரீசன் வந்து மெடிக்கல் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு, எனக்கு கஷ்டம், தூரத்து யூனிவர்சிட்டி போகிற கஷ்டம், அந்த யூனிவர்சிட்டி போகிற கஷ்டம் அப்படி என்ன சொல்லி வாங்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களோட இன்கம் குறைவோ அப்படி அவரை போட்டியை காட்டி போடலாம். ஸோ அது ரெண்டும் இல்லாதால அவருக்கு அது கிடைக்கல. அவர் என்ன எங்களோட எல்லாரையும் விட கூட செட் ஸ்கோரும் நல்ல ரேங்கம் எடுத்த ஒரு ஆள் கிடைக்கல. அப்படியான விஷயங்களும் இருக்கு. ஸோ இப்போ நாம என்கியூசி தானே போட்டிருக்கி அப்படின்ட்டு இல்லாமல் உங்களுக்கு போக விருப்பம், இந்த யூனிவர்சிட்டி கிடைச்சா இந்த கோர்ஸ் கிடைச்சா போக விருப்பம்னு சொல்லி நீங்க விருப்பப்படுற மாதிரி மேலுக்கு இருந்து போட்டுவாங்க. சில ஆட்களுக்கு வந்து இந்தியால பக்கம் போடப்படா, இப்ப சவுத் ஈஸ்டர்ன் போடப்படா, ஈஸ்டர்ன் போடப்படா அப்படின்னு சில கழிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்கு அதுல போடுங்க. இப்ப நான் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங், நான் ஃபர்ஸ்ட் போட்ட சாய்ஸே எனக்கு ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். மேபி நான் அதுக்கு மேலுக்கு நான் நிறைய மேல் கேட்கிற மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு போட்டு ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் போட்டேன். சம்டைம் எனக்கு ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் கிடைக்க முட்டிக்கலாம். ஸோ தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை மேக்சிமம் ப்ரையாரிட்டி முன்னுக்கு கொடுக்க பாருங்க கோர்ஸ் செலெக்ஷன்ல. ஓகே, வேற क्वेश्चन இருக்கா? கொழும்பு மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா எத்தனை வரும்? பெட்டிக்கோலோ எனக்கு ஒன்றும் மாதிரி ஐடியா உண்டு இல்லை. பெட்டிக்கோலோட யாருக்கு சரி தெரியுமா? நமக்கு ஜாஃப்ரி ஷரஃப் உங்களோட வளங்கள் எனக்கு திரும்ப சொல்லுங்க. இல்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, கொழும்பு மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா எத்தனை வரும்? பெட்டிக்கோலோ டிஸ்ட்ரிக்ட் கோட்டா someone asking like ஒப்போன்னு வருது பேர் எனக்கு தெரியல. 2 அல்லது 3 இப்படிதான் வரும். அதாவது செல்லேலாஸ் சம்டைம்ஸ் கூடும் குறையும். இப்ப 2 பேர் எடுப்பான் அல்லது 3 பேர் எடுப்பான். அதை நம்ம அவங்களோட ரிசல்ட்ஸை பொறுத்தும். இப்ப கொழும்பு டிஸ்ட்ரிக்டுக்கு இப்ப கிட்டத்தட்ட 70 பேர் சும்மா கோட்டா கொடுத்தோம்டா அதுல 65 பேர் தான் அப்ளை பண்ணிக்காண்டா மிச்சம் 5 என்ன செய்வாங்க உடச்சி கொடுப்பான். உடச்சி மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பான். அப்படி என்ன செய்யும்டா கோட்டா வித்தியாசப்படும். சில நேரம் 2 எடுப்பான், அப்படி இல்லாட்டி 3 எடுப்பான், அப்படி இல்லாட்டி 4 எடுப்பான். சம்டைம்ஸ் வித்தியாசம். அது நம்ம எக்ஸாக்டா செல்லையில எத்தனை நாள் எடுக்காங்க. ஒரு பிள்ளை இருக்குது, சிஸ்டர் நீங்க என்ன கோர்ஸ் சொல்லி, நான் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் 4th இயர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேலனியன். வேற கொஸ்டின்ஸ் என்ன கொஞ்சம் பார்த்தா போப்பமே கேளுங்களேன். அடுத்த செஷன் ஒன்று இருக்கு எங்களுக்கு. வேற யாராவது இருக்கு? ஓகே, பிஸ்னஸ் அதாவது வந்து இப்போ
நம்மளோட கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை வந்து பிஸ்னஸ் சயின்ஸ், அதே போல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், அந்த சயின்ஸ் என்னோட சொன்னீங்களா, அதுக்கு அந்த ரெண்டுக்கும் வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து இப்போ கிடைக்கலன்னு சொன்னால் அது எப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் ஆகி எப்படி போகிற ஒரு செட்டப்பிக்கா? இல்ல பிசினஸ் சயின்ஸுக்கு aptitude இல்ல. பிசினஸ் சயின்ஸோ நம்மளோட பிசினஸ் கேளு. ஹலோ. அந்த அந்த சேம் டைமில் வந்து நம்மளுக்கு செட் ஸ்கோர் இல்லை, பட் வந்து அந்த எப்டிடியூட் டெஸ்ட்டால் போகிற மாதிரி வேறு ஏதாவது கோர்ஸ்கள் இருக்கு? அதாவது இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சு நம்ம எல்லாரும் எடுக்காத மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிற மாதிரி ஒரு aptitude 1.5 செட் ஸ்கோர் இருந்தா இருந்துச்சு. 1.5 1. கொஞ்சம் ஸ்பெஷலான நீங்க கேட்குறேன்னு சொல்லி சொன்னா இப்போ ஆப்டிடியூட் எழுதி நான் அது ஸ்பெஷலான கோர்ஸ்ன்னு சொல்லி இல்லை. இப்ப நம்ம பார்வையில வந்து இப்ப கொமர்ஸ் படிச்சா கழிக்கிற மெயின் எல்லாரும் என்ன சொல்ற ஒன்று மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி காமர்ஸ் எடுக்கணும், பிகாமுக்கு போகணும், அது ரெண்டு தான். அதை தவிர்த்து இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷலான கோர்ஸ். ஈவன் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் நான் போகக்குள்ள வந்து ஆப்டிடியூட் இருந்துச்சு. அந்த ஜூனியர்ஸுக்கும் ஆப்டிடியூட் இருந்துச்சு. பட் வந்து அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஆப்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்ப ஆப்டிடியூட்ஸ் இருக்கிற கோர்சஸ் வந்து மிச்சமும் குறைவு. அதுலேயும் கொமர்ஸுக்கு சொல்லி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லைன்னு தான் எனக்கு கொமர்ஸ் எடுத்தாக்கள் ஸ்பெசிஃபிக்காக செய்கிறேன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் ஸ்பெஷலான கோர்சஸ் போட போடலன்னு சொல்லி நான் 1.5க்குள்ள செட் ஸ்கோர்னு சொல்லிச்சுன்னா ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் போகலாம். லைக் லாஸ்ட் இயர் 1.45 இருந்துச்சு. எங்களோட பெட்செல்லாம் போகக்குள்ள மேக்ஸிமம் குறைவு சரியா செட் ஸ்கோர். அதுக்கு பிறகு தான் கடும் டிமாண்ட் ஆகி லாஸ்ட் இயர் வந்து 1.45 ஆகிச்சு. ஸோ இந்த டைமும் எனக்கு தெரிஞ்சு மேபி அதுக்கு மேலே தான், அதுக்கு குறைய சான்ஸ் இல்லை, அதுக்கு கூடத்தான் வாய்ப்பு இருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கடும் டிமாண்ட். எனக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இதெல்லாம் கால் பண்ணி கேட்கும். எப்படி போனாலும் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் கோட்டா ரெண்டு பேருக்கு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கும். அதுல 6 செட் ஸ்கோர் போற ஆப்டிடியூட் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் போறார்கள். ஆக கூடுதலான செட் ஸ்கோர் 2 பேர் யாருக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னா அவ எலிஜிபிள் ஆகி போவாங்க. அவைய 2வது ஆள்ற செட் ஸ்கோர் வந்து கட் ஆஃப் ஆவர். ஓகே. இன்னமும் ஒரு கேட்டிருக்காரு என்னன்னா, நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடக்குள்ள யூஸ் ஆகுமாண்டு. யூஸ் ஆகும். அதுவும் என்ன சர்டிஃபிகேட் வேண்டாம், ஐலண்ட் சர்டிஃபிகேட். ஐலண்ட் சர்டிஃபிகேட் தான் என்ன, நம்ம யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள அவங்க, அதாவது நீங்க புக் வாங்கணும், அதாவது யூஜிசி புக் வாங்கணும். யூஜிசி புக் வாங்கி அந்த யூஜிசி புக்குள்ள பின்னையில ஒரு ஃபார்ம் ஒன்றை அட்டாச் பண்ணிப்பாங்க. அந்த ஃபார்மை நாம கிழிச்சு அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி நாம யூஜிசிக்கு அனுப்பக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் போட்டோகாப்பியை ஜிஎஸ் கிட்ட சர்டிஃபை பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம யூஜிசிக்கு அனுப்பினா நம்மளோட ஐலண்ட் சர்டிஃபிகேட் இனிஷியேட் பண்ண கன்சிடர் பண்ணப்பட்டு உங்களுக்கு இந்த ஸ்போர்ட் கோட்டான்னு ஒண்டி, அதாவது உங்களுக்கு செஸ் ஸ்கோர் எடுக்கக்குள்ள உங்களுக்கு 2 கோட்டா அடிப்படையில் கொடுப்பாங்க. ஒரு ஐலண்ட் சர்டிஃபிகேட் இருந்தா என்ன செய்யப்படா, நீங்க குறைய செஸ் ஸ்கோர் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், சம்டைம் உங்களோட ஐலண்ட் சர்டிஃபிகேட் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு விடக்கூடிய சந்தர்ப்பம் எத்தனையோ 0.5 எத்தனையோ செஸ் ஸ்கோர் கூடும் ஐலண்ட் சர்டிஃபிகேட்டு. லஃப்ரினானா நான் கொஞ்சம் பேசிய இந்த சர்டிஃபிகேட் இது ஓகே. என்னண்டா, நான் இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் போட்டேன். ஐலண்ட் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் ஈவன் இப்போ ஸ்கூலில் ஒரு புள்ள ப்ரிஃபெக்ட் ஆகிக்குமாமண்டா அதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து பிரின்சிபல்கிட்ட வேண்டி அதையும் ஃபோட்டோ காப்பி பண்ணி சர்டிஃபை பண்ணி வச்சா ஒரு சர்டிஃபிகேட்டில் 100 வச்சாலும் எப்படியும் 0.2 தான் கூட போதும். ஆனால் புள்ளோட இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வைக்கிற புள்ளடையும் 10 சர்டிஃபிகேட் வைக்கிற பிள்ளையும் பார்த்தா 10 சர்டிஃபிகேட் வைக்கிற பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த் கூடியா இருக்கு. அதால் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் பிள்ளைகள்ட்ட இருக்கிற இது கோகரிக்குலம்ல போன எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சா நல்லா. ஓகே. வேற வேற ஏதாவது கேள்வி doubts இருக்கா? இருக்குதா? ஜிபிஎஸ் சிஸ்டம் எந்தெந்த யூனியில எல்லாம் இருக்கு? ஜிபிஎஸ் சிஸ்டமா ஜிபிஏவா? மேனேஜ்மெண்ட்டுக்கு? ஜிபிஏ வந்து ஜிபிஏ எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஜிபி எல்லாருக்கும் கால்குலேட் பண்ண அதுல இருந்தா நம்மளோட கிளாஸ் வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் அப்பரா, செகண்ட் லோவரா, இல்லாட்டி ஜென்ரல் டிகிரியான்னு சொல்லி அது வந்து நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கிற காலத்துல நீங்க என்னென்ன மார்க்ஸ் எடுக்கல உங்களோட A+ வருமே அதுகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது பிரிச்சு போகும். 0.2 0.02ல 0.2 கூடும் உங்களுக்கு ஐலண்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா. அடுத்த யாராவது டவுட் இருக்குதா? அதாவது நாம கட்டாயமா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் போனா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்யணுமா, செய்ய தேவையில்லையா,
இல்லது வேற ஏதாவது இந்த பிசினஸ் சயின்ஸோ அல்லது எஃப்எம்ஓ அல்லது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் போனா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்யணுமா செய்ய தேவையாண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இல்ல லஃப்ரி அந்தபடி கேட்கறது வந்து ஜிபிஏ வந்து வச்சு பிரிக்கிற டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறத பத்தி கேட்காரு எப்படி வர மாதிரி. டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது ஜிபிஏ வச்சு எப்படின்னா இப்போ செகண்ட் இயர்ல என்ன செய்வாங்கன்னா அவங்க ஜிபிஏ கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி போட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வைஸா என்ன செய்யப்படுமெண்டா இத்தனை ஜிபிஏக்கு மேல எடுத்தமெண்டா அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு வைஸா மாற்றம் அடையும். இப்போ ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் நம்ம ஜிபி எப்படி 4க்கு தான் பிரிப்பான். 4, 3.7, 3.5, 3.2, 3 ரெண்டு பிரிச்சுக்கு வருவாங்க. இப்போ அவங்க 3.7க்கு மேல எடுத்தாங்கண்டா அதாவது 4.0 3.7க்கு மேல வர ஃபர்ஸ்ட் கிளாஸ். பட் அவனோட ஜிபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு இருந்தா அவனுக்கு அந்த ஹை டிமாண்டட் கோர்சஸ் செய்யும். அதாவது டிபார்ட்மெண்ட் உதாரணமா சொல்ல போனா எங்கட பிசினஸ் சயின்ஸ் எடுத்தோம்னா எங்கட ஹை டிமாண்ட் என்னன்னா பிசினஸ் அனலிட்டிக்ஸ். நம்மளோட பிசினஸ் அனலிட்டிக்ஸ் நினைச்சலாம் நாம போகலாம். அப்படி இருக்கு. அப்ப அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து தான் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட ஜிபிஏ வச்சு பிரிப்பாங்க. சில யூனிவர்சிட்டியில அதாவது நல்ல ஜிபி எடுத்தா அக்கௌண்டன்சி போகலாம், சில யூனிவர்சிட்டியில நல்ல ஜிபி எடுத்தா ஃபைனான்ஸ் போகலாம். அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் என்ன செய்யணும்னா மாற்றம் அடையும். சரியா? அடுத்து இன்னும் ஒரு கேட்டியாங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதை பத்தி சொல்லுங்க. ஐஎஸ் சம்ராட் ஐஎஸ் பத்தி தெரியுமா? ஐஎஸ் வந்து அது வந்து ஐஎஸ் வந்து ஐடி. கலம்பு எஸ்சி அண்ட் ஜெயப்பூரேலே தானே. ஓ ஓ ஸோ அதுவும் வந்து முந்தி அப்டிடியூட் எழுதி போனேன். இப்போ வந்து அப்டிடியூட் இல்லை, அதில் கோர்ஸ் செக்ஷன்ஸை பார்க்கணும். அது என்னென்ன மாதிரி பாடம் இப்போ கடைசியில் இந்த ஸ்லைடு ஒன்றில் போடக்கொள்ள ஷரப் அந்த ஸ்லைடுக்கு போகல, அந்த கோர்சஸ் ஸ்லைடுக்கு போகல. லஃப்ரி நீங்க போகணும். ஃபாஸ்டா போங்க, முடிப்போம், 7 முடிக்கணும். ஸோ இதுல வந்து இருக்கிற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணி ஏழுமென்று சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது வந்து இது செய்யும். இது இப்போ அது வந்து இப்போ கோர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தானே சிலதுல சொல்லிப்பாங்க கட்டாயமே எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்கணும். இப்போ ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தா எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமே ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ்ங்கிற பாடம் கட்டாயம் எடுத்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் மற்ற பாடம். அதே மாதிரி இப்போ லோங்கிறது வந்து அது வந்து ஒரு ஜென்ரலான கோர்ஸ். அது வந்து பயோ படிச்சாக்களும் செய்யலாம், மெக்ஸ் படிச்சாக்களும் செய்யலாம். பட் உங்களோட 3 பாட சாய்ஸ் இருக்கு. இப்போ சிலாக்கள் இதுக்குள்ள இருக்கிறார்கள் வந்து பிஸ்னஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எடுத்திருப்பேன். சிலாக்கள் பிஸ்னஸ் எடுத்திருப்பேன், அக்கௌண்ட்ஸ் எடுத்திருப்பேன், ஐடி எடுத்திருப்பேன். சிலாக்கள் அப்படி அப்படி உங்களோட பாஸ்கெட்ஸ் அவங்களோட சப்ஜெக்ட்ஸ்கள் வந்து வேறு பரத்தை பொறுத்தும் மாறலாம். சம்டைம்ஸ் சிலாக்கள் மெக்ஸ் எடுத்திருப்பேன், டிஃப்ரெண்டான சாய்ஸ் பார்க்க sorry about that. அப்படி எடுத்திருப்பேன். ஸோ அதனால அதுகள் மாறுபடும். ஸோ எனக்கு அதுதான் சொல்லிடும். ஐஎஸ் பத்தி ஐஎஸ்எம் வந்து ஐடி எடுத்திருக்கணும் நினைக்கிறேன் கட்டாயமா. ஜஸ்கோட் வந்து அதை பத்தி ஐஎஸ் பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அடுத்து ஐஎஸ் எம்ஐடி அதில் ஃபுல்லா டீட்டெயில்ஸ் என்ன செய்யப்படும். நாளைக்கு இப்போ ஐடி கோர்ஸை பத்தி தனியா டீட்டெயில்ஸ் என்ன செய்யப்படுது. நாளைக்கு ஒரு செஷன் ஒன்று இருக்கு. இதுல நல்ல டீப்பான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைண்டா அந்த நாளைக்கு இருக்கிற செஷன்ல கட்டாயம் என்ன செய்யுங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சில பேர் நம்பர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் பர்சனலா. ஓகே அந்த 7க்கு மீட்டிங் க்ளோஸ் லஃப்ரியானா ஆகும். சொல்லுங்க சரி. அல்ல என்னன்னு சொன்னா நான் இப்போ நம்ம யூனிவர்சிட்டி இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து சவுத் இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்குள்ள நம்மளுக்கு இப்போ வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம வேறு சவுத் ஈஸ்டில் வேறு என்னென்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு காமர்ஸ் படிச்ச நம்மளுக்கு. இப்போ ரிசல்ட்ஸ் என்னன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்வேன் என்னென்ன கோர்ஸஸுக்கு அப்ளை பண்ணலாம். சவுத் ஈஸ்டர்ன் மேனேஜ்மெண்ட்டுக்கு சவுத் ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் பிகாம் இருக்கு, பிபிஏ இருக்கு. இப்போ பிபிஏக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களோட மினிமம் ஸ்கோர் உங்களோட எவ்வளோ இருக்குன்னா 1.0 வரைக்கும். இப்போ 1.0 இருந்துச்சுன்னா 1.0க்கு மேல உங்களோட ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் என்ன செய்யும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும், அதாவது பிபிஏ கிடைக்கும்.
அப்படி இல்லை உங்களோட சஸ்கோர் 0.94 அல்லது 0.96 இருக்குன்னா உங்களுக்கு பிகாம் கிடைக்கும். அது சஸ்கோர் என்ன செய்ய பண்ண கொஞ்சம் கூடும் குறையும். நான் சரியா சொல்லல, 0.9 இருந்தா கூடும் இல்லை, சில நேரம் சஸ்கோர் கூடலாம் சில நேரம் குறையலாம். அப்புறம் உங்களோட சஸ்கோரை பொறுத்து என்ன செய்யப்படும் என்றால் தீர்மானிக்கப்படும். சரியா? நீங்க இப்ப சவுத் ஈஸ்டர்ன் எடுத்துக்கொண்டோம்னா காமர்ஸ் படிச்சாக சவுத் ஈஸ்டர்ன்ல 3 கோர்ஸ் தான் போடலாம். ஒன்று பிகாம் போடலாம், அல்லது பிபிஏ போடலாம், இல்லது எம்ஐடி போடலாம். இந்த 3 கோர்சஸ் தான் என்ன சவுத் ஈஸ்டர்ன்ல போடக்கூடியதா இருக்கு. வேற டவுட் இருக்குதா? விருப்பமே ஆனா அதே போல வந்து ஆ இப்போ நம்ம வேற ஒரு யூனிவர்சிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓர்டர்ல ஃபர்ஸ்ட் வேற அப்ளை பண்றோம், ரெண்டாவது அந்த சவுத் ஈஸ்டர்னுக்கு அப்ளை பண்றோம். இந்த டைம்ல வந்து அந்த வயம்பையோ வேற ரஜரடி ஏதோ கிடைக்கல அடி சொல்லி அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த சவுத் ஈஸ்டர்னுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குமா? இல்ல, நீங்க ஃபெஸ்ட்டுக்கு எது போறீங்களோ தான் கிடைக்கும். இப்ப நீங்க சவுத் ஈஸ்டர்னுக்கு போறீங்க, இப்ப உங்களுக்கு வயம்ப கிடைக்கிற எலிஜிபிலிட்டி இருக்கு. ஆனா நீங்க செகண்டா சவுத் ஈஸ்டர்ன் போறீங்க, அப்ப உங்களுக்கு சவுத் ஈஸ்டர்ன் கிடைக்கும், வயம்பு கிடைக்க மாட்டான். ஃபெஸ்ட்டுக்கு போறதா ஃபெஸ்ட்டுக்கு கிடைக்கும். நீங்க இன்னைக்கு வயம்ப யூனிவர்சிட்டி போறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, எனக்கு வயம்ப தாங்கன்னு போய் சண்டை பிடிக்கலாம். அவங்க நீங்க ஃபெஸ்ட்டுக்கு போட்டே இல்லை, நீங்க சவுத் ஈஸ்டர்ன் தான் விருப்பம் எப்படி நீங்க வயம்ப கேட்பீங்கன்னு கேட்பான். அதான் போடக்கொள்ள சரியா கிளியரான செய்யணும். நம்ம யூனிவர்சிட்டியை போட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு ஸ்டடி ஸ்கோர் வந்து 1 சவுத் ஈஸ்டர்ன் தான் கிடைக்கும். இப்போ மற்ற யூனிவர்சிட்டிக்கு மேலே போட்டு கடைசியாக சவுத் ஈஸ்டர்னை போகிறோம். இப்போ அது சவுத் ஈஸ்டர்ன் அது மற்ற யூனிவர்சிட்டி கிடைக்காம சில சவுத் ஈஸ்டர்ன் கிடைக்குமா இல்லை எப்படி? கிடைக்கும். நீங்க உங்களோட ஸ்கோர் 1.5 இருக்கு, நீங்க உங்களுக்கு நல்ல ஹை லெவல் கோர்சஸ் எல்லாம் போட்டு வந்து அதெல்லாம் கிடைக்காட்டி உங்களோட ஸ்கோர் அவன் சில ஒரு கட் ஆஃப் ஒன்று வச்சுப்பான் 1.9 பண்ணல 1.0 வச்சுப்பான். உங்களுக்கு என்ன செய்யும் 1.0க்கு மேல நீங்க எடுத்தா கிடைக்கும். அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க சவுத் ஈஸ்டர்னு 50வது கோர்ஸா போட்டாலும் உங்களுக்கு 1.5 ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு சவுத் ஈஸ்டர்ன் கிடைக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா ஃபெஸ்ட்டுக்கு போடக்கூட நல்ல கோர்சஸ் தான் போடணும். இப்போ நம்மளுக்கு சவுத் ஈஸ்டர்ன் கிடைக்கும்னு போட்டு ஃபெஸ்ட் கோர்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் போடல, ஃபெஸ்ட் கோர்ஸ் என்ன செய்யணும் ஜப்பூரா மேனேஜ்மெண்ட் ஜப்பூரான்னு போடணும். 2வது கோர்ஸ் கொழும்பு மேனேஜ்மெண்ட் போடணும், அடுத்து பிசினஸ் சயின்ஸ் போடணும், அடுத்து லோ போடணும். இவ்வாறு நல்ல கோர்சஸ் என்ன செய்யணும் போட்டுக்கு வரணும். கிடைக்குதோ கிடைக்கலையோ அது 2வது. ஃபெஸ்ட்டுக்கு போடக்கூட நல்ல கோர்சஸ், இந்த கோர்சஸ் போட நான் நல்லா மட்டும் ஃபெஸ்ட்டுக்கு நல்ல கோர்சஸ் போட்டுக்கு வந்துதான் என்ன செய்யணும் மற்ற கோர்சஸ்ல இருந்து போட்டுக்கு வரணும். சரியா? முடிப்போம். இப்போ நல்ல கோர்சஸ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்டடி ஸ்கோர் இல்லாட்டி அப்போ என்ன செய்யலாம்? இப்போ நமக்கு ஸ்டடி ஸ்கோர் வந்து 1.15 இருக்கு, அப்போ அதை வச்சு போட்டோ அது சவுத் ஈஸ்டர்ன் மாதிரி தான் பாசிபிள் ஆகி. இப்போ மற்ற கோர்ஸ் போட்டோ சவுத் ஈஸ்டர்ன் போட்டோம்னா மற்ற கோர்ஸஸ் சில நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி சவுத் ஈஸ்டர்ன் தான் கிடைக்குமா? அது எப்படி? இல்ல இப்படி இது என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சேன்னா ஓகே உங்களோட 1.15 சொல்லிச்சேன்னாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க ஆக மேலுக்கு இருந்து இப்ப ஆக மேலுக்கு இருந்து இப்ப நீங்க மத்த உங்களுக்கு நம்ம மேலுக்கு நாங்க சின்ன ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல இப்ப ஜாப்பூர் இருக்கு அது எல்லாமே போட்டுக்கு வரணும். நீங்க சம்டைம் உங்களுக்கு எங்கே ஒரு இடத்துல ஒரு லக் கொண்டாடிச்சு மேலுக்கு இருக்கிற கோர்ஸ் இப்ப சவுத் ஈஸ்டர்ன் மேனேஜ்மெண்ட் கிடைக்குமாங்கிறது விளங்குது, அந்த சட் ஸ்கோர் கிடைக்குமாங்கிறது விளங்குது. அதை தவிர நீங்க ஒரு ஓகே அந்த இதுகள் கிடைக்கும் அதாவது மேலுக்கு போட்டதுல சம்டைம் உங்களுக்கு ஒரு லக் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இந்த நம்ம அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த கோர்ஸுக்கு சம்டைம் அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாம போய் அதுல கோட்டா இருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிச்சுன்னா சம்டைம்ஸ் அது கிடைக்கும். அதாவது ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க பெரிய லக்கும் சம்டைம்ஸ் அதுதான் வெரி ரேர்லி நடக்கும். அப்படி என்ன போடலாம். அப்படி அதுகள் உங்களுக்கு கிடைக்கலாட்டி உங்களோட செட் ஸ்கோருக்குரிய பாடம் நீங்க போட்டிக்கிற சவுத் ஈஸ்டர்னும் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஓர்டரை பொறுத்து இருக்கு. இப்போ வெயிட்டிங்ல கிடைக்குதுன்னு சொல்லலானே. இப்போ அது கட் ஆஃப் அந்த போகிறோம் வெயிட்டிங் எத்தனை மாதத்தில் வரும் இல்லை கட் ஆஃப் அந்த வெயிட்டிங் அந்த எப்படி கிடைக்கும் அதை சொல்லிட்டு டீட்டெயில் சொல்லுங்களேன். வெயிட்டிங் நிறைய வெயிட்டிங் வரும் சரியா, ஒரு 5-6 வெயிட்டிங் மட்டுக்கு வரும். இப்ப நான் என்ன சொல்லணும் ஓகே இப்ப நீங்க சவுத் ஈஸ்டர்னுக்கு மேல உங்களுக்கு வேற என்னத்துக்கு போக விருப்பம் சொல்லுங்க. கொழும்பு யூனிவர்சிட்டி அல்லது பெரா அப்படி போட்டு போற ஐடியா ஒரு 1.7க்கு மேல வேணும். 1.78 லாஸ்ட் இயர் தட் ஸ்கோர் இருக்கு சரஃபின்னு போறீங்க அப்படி அந்த ஸ்லைடுக்கு
வேணும். அப்படி இல்லாட்டி ஜெயப்பூர் சாரி பெராக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.4 or 5 வேணும். அந்த லஃப்ரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். அந்த செட் ஸ்கோர் போட்டிக்கிற ஸ்லைடு ஃபர்ஸ்ட் முன்னிக்கிறீங்க. ஓகே அந்த வெயிட் ஓகே கலம்பு 1.67 லாஸ்ட் இயர் போயிருக்கு. பெரா வந்து 1.53 போட்டிக்கு. ஸோ நீங்க சொல்ல மாதிரி உங்களோட 1.15 சொல்லிச்சேன்னா பாசிபிள் மிச்சம் குறைவு உங்களுக்கு அதை பார்த்தாலே வழங்குது. ஸோ வெயிட்டிங்ல கிடைக்குமான்னு சொல்லிச்சேன்னா இருக்கிற பெரிய அந்த கெப்புக்கும் நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிச்சம் குறைவு. சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்க என்ன போற ஆர்டர்ல நீங்க சவுத் ஈஸ்டர்னுக்கு மேலே ஜஃப்னா போட்டீங்க இல்லைன்னு சொல்லிச்சேன்னா சம்டைம் உங்களுக்கு ஜஃப்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி சவுத் ஈஸ்டர்னுக்கு மேலே ஈஸ்டர்ன் போட்டீங்க அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து சம்டைம் ரஜரட்ட லைக் ஸ்லைட்லி பாசிபிள். ஸோ அப்படித்தான் அது களம்பு கிடைக்கிறேங்கன்னு சொல்லுது. லைக் அது கஷ்டம். 1.67 லாஸ்ட் இயர் வந்துருக்கு. மேபி குறைஞ்சிக்கலாம். களம்பு போறோம்னா கட்டாயம் 1.7 அது வேணும். ஓகே வெயிட்டிங்லேயே நான் கிடைக்குமா? வெயிட்டிங்லேயும் குறைவுதான். யா ஓகே உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தேவைண்டா நம்மளுக்கு இனிஷியமெண்டா நம்ம